ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே இந்த நல்ல மத்தியான வேளையிலே உங்களோடு சேர்ந்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் தந்த நல்ல வாய்ப்புக்காக, நல்ல தயவுகளுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னை நிலைநிறுத்தின கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் நல்லவர். என்னை அன்போடு அழைத்த அன்பு போதகருக்காய், அவருடைய குடும்பத்துக்காய் இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் எல்லாரையும் காண்பதில் மிக்க சந்தோஷம். உங்கள் யாவரும் இயேசுவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. நான் இதில் வந்து பின்னாடி அமரும் போது என் தகப்பனார் ஒரு போதகர், சுரண்டைக்கு அருகில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறார். நான் அவருடைய மூத்த மகன். நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆண்டோடைய ஊழியத்தை செய்கிறேன். என்னுடைய தகப்பனார் இதே போல் நிறைய ஊழியர் கூட்டங்கள் நடத்தும் போது அதை பின் வரிசையில் உட்கார்ந்து ரிஜிஸ்டர் பண்ணுறது எனக்கு வேலையாக இருக்கும். அப்போ அதில் அநேக ஊழியர்கள், பழக்கப்பட்ட அநேக ஊழியர்கள் வந்து உட்கார்ந்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். ஸோ எனக்கு இன்னைக்கு ஒரு மதியானம் வந்து உட்காரும்போது ஒரு ஃபேமிலியோடு உட்கார்ந்த ஒரு ஃபீல் திரும்பவும் அந்த ஒரு ஃபீலை எனக்கு இந்த அட்மாஸ்பியர் தந்ததுக்காய் நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அநேக தகப்பன்மார்கள், அநேக என்னோட வயதில் மூத்த அநேகரோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதில் நான் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். நாம் நேரத்தை வீணடிக்க வேண்டாம். நேராக ஆண்டுடைய வார்த்தைகளுக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என்னுடைய இருதயத்தில் ஆண்டவர் ஒரு தலைப்பை வைத்தார். என்ன தலைப்பு என்றால், உன்னை புதுப்பித்துக் கொள் அப்படிங்கிற ஒரு தலைப்பை என் இருதயத்தில் வைத்தார். உன்னை புதுப்பித்துக் கொள். வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். இந்த தலைப்பை எனக்குள்ள சில சூழ்நிலைகள் நடுவில் தான் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்குள் வைத்தார். அதை என்னை உருவாக்கினது, எங்களுடைய சபையில் சில மாற்றங்களையும் உருவாக்கினது. அதே வார்த்தையிலிருந்து ஆண்டவர் இந்த ஊழியர்கள் நடுவில் பேசும்படி ஒரு மிகப்பெரிய பகுதியை கர்த்தர் எனக்கு தந்தார். அதை இந்த மத்தியான வேளையில் உங்கள் நடுவில் வைக்க பரிசுத்த ஆவியானவர் கிருபை தருவாராக. வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். இந்த கடைசி கால ஊழியங்களிலே நம்மை நாமே புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நாம் ஒரே நிலையில் நின்று விடக்கூடாது, ஒரே நிலையில் வாழவும் முடியாது. கடந்த வருடத்தில் இருந்த பலத்தை வைத்து இந்த வருடத்தில் ஓட முடியாது. கடந்த வருடத்தில் இருந்த அபிஷேகம் வேற, அப்ப இருந்த பலன் வேற, அப்ப இருந்த வெளிப்பாடுகள் வேற. ஆனா இந்த வருஷம் வேற. ஒவ்வொரு வருஷமும் மாற மாற சூழ்நிலைகள் மாறுகிறது. ஒவ்வொரு மாதங்கள் கடந்தோட சூழ்நிலைகள் மாறுகிறது. வேதத்திலேயே ஆண்டவர் சில இடத்துல புதுப்பிக்கும்படி அவரே சில சூழ்நிலைகளை உருவாக்குகிறார். சில முகவுரையாய் 1-2 வார்த்தைகளை நான் உங்கள் நடுவில் வைக்கிறேன். 104 சங்கீதம் 30வது வசனத்தை வாசித்து பாருங்கள். பூமியின் ரூபத்தை அவர் புதிதாக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 104 சங்கீதம் 30 வசனம் வாசிக்கலாமா? நீர் பூமியின் ரூபத்தையும் புதிதாக்குகிறீர். பூமியின் ரூபத்தையே கர்த்தர் என்ன செய்கிறார்? புதிதாக்குகிறார். அப்படியானால் ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. பூமியின் சீதோசனைகள் 3 மாதத்துக்கு ஒரு முறையோ 4 மாதத்துக்கு ஒரு முறையோ மாறிக்கொண்டே இருக்கிறது. பூமியின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. அப்பப்ப பூமியை கர்த்தர் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார். அப்ப யோசித்து பாருங்க, அவர் படைத்த பூமியவே ஆண்டவர் ஒவ்வொரு 2-3 மாதத்துக்கு ஒரு முறை புதுப்பிப்பார் என்றால், தேவனுக்கு ஊழியம் செய்கிற நாம் எவ்வளவு விசேஷமானவர்கள். நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள தேவன் கையில் ஒப்பு கொடுக்க வேண்டும். புலம்பல் 5ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனத்தில் எரேமியா இப்படி ஜெபிக்கிறார். புலம்பல் 5ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பாருங்க. கர்த்தாவே, எங்களை உம்மிடத்தில் திருப்பிக் கொள்ளும், அப்பொழுது திரும்புவோம். பூர்வ காலத்தில் இருந்தது போல எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். எரேமியா எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. புலம்பல் பாடி முடிக்கும் போது எல்லா நம்பிக்கைகளும் உடைந்துருச்சு. யூத ஜனங்கள் அந்த பாபிலோன் தேசத்துக்கு அடிமையாய் கொண்டு போகப்பட்டார்கள். இப்போ இவர்களை ஆளுவதற்கு ஆள் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையா இருக்கும்போ எரேமியா பாடுகிறார், எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும். அவர் பூமியின் ரூபத்தை புதிதாக்குகிறார். எரேமியா ஜெபிக்கிறார், இந்த நாள் வேண்டாம் ஆண்டவரே, எங்கள் நாட்களை புதியவைகளாக்கும்.
அது எப்படி கேட்கிறார்? பூர்வ காலத்தில் இருந்தது போல. நம்ம அடிக்கடி இப்படி ஜெபம் பண்ணுவோம் தெரியுமா? ஆதி காலத்தில் இருந்த எழுப்புதல், ஆதி காலத்தில் இருந்த மகிமை, ஆதி காலத்தில் இருந்த பிரசன்னம். ஏன் இப்படி ஜெபிக்கிறோம்? ஏன்னா அன்னைக்கு இருந்த மகிமையின் அளவு வேற, அன்னைக்கு இருந்த பிரசன்னத்தின் அளவு வேற. அதனால அந்த அட்மாஸ்பியரே வித்தியாசமா இருந்தது. சுவிசேஷத்தை கொண்டு சென்ற இடமெல்லாம் எழுப்புதல் வந்தது. எங்கெல்லாம் கால் வைத்தார்களோ அங்கெல்லாம் ஊழியங்கள் ஆரம்பிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு அட்மாஸ்பியர் இருந்தது. அதனால ஜெபிக்கும் போது ஆண்டவரே அந்த ஆதி கால அனுபவங்களை தாரும் என்று ஜெபிக்கிறோம். தாரும் என்று ஜெபிக்கிறது நல்லதுதான். ஆனால் அந்த அனுபவங்களுக்கு ஏற்றார் போல நம்மை புதுப்பித்துக் கொள்வது மிக 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 அவசியம். நம்மை புதுப்பித்துக் கொள்ள நம்மை தேவன் கையில ஒப்புக் கொடுப்பது மிக மிக அவசியம். ஒரு தேவ மனிதன் இப்படி சொன்னார், எலியாவின் நாட்கள் நடந்தது போல ஆண்டவரே மகிமை வெளிப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்ம தான் எலியாவா இல்லையே அப்படின்னார். ஒரு விளையாட்டா பேசிக் கொண்டிருக்கும் சொன்னார், நம்ம யாரா இல்ல, நம்ம தான் எலியாவா இல்லையே. ஆனா என்ன ஜெபம் பண்றோம்? எலியா காலத்தில் நடந்த அந்த மகிமை என்ன செய்யட்டும்? வெளிப்படட்டும். அப்ப யோசித்து பாருங்க, நம்ம ஜெபிக்கிறது கரெக்ட் தான், நம்ம ஓடுகிற ஓட்டமும் கரெக்ட் தான். ஆனா அதன் நடுவில் நம்மை உருவாக்க என்ன செஞ்சிட்டோம்? மறந்துட்டோம். அதான் கர்த்தர் எரேமியா ஜெபம் பண்றாரு, எங்கள் நாட்களை புதியவைகள் ஆக்கும். சரி, இதை விட ஒரு படி மேல போய் ஆபகுக் தீர்க்கதரிசி இப்படி ஜெபிக்கிறார். ஆபகுக் 3ஆம் அதிகாரம் அதுல 2வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆபகுக் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீர் வெளிப்படுத்தினதை கேட்டு எனக்கு பயம் உண்டாயிற்று. கர்த்தாவே, வருஷங்களின் நடுவிலே உம்முடைய கிரியையை உயிர்ப்பையும். இவர் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போய் ஜெபம் பண்றாரு. 2ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் தம்முடைய வல்லமையை குறித்து பேசுகிறார். 14ஆம் வசனத்தில் சொல்றாரு, பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்ங்கிறார். 20ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரோ வென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இப்படி எல்லாம் தம்முடைய மகிமையை குறித்து பேசும்போது ஆபகுக் சொல்றாரு, அப்படியானால் வருஷத்தின் நடுவில் உம்முடைய கிரியையை என்ன செய்யும்? உயிர்ப்பையும். அப்படியானால் ஆண்டவர் அதை விரும்புகிறார். ஒரு தேவ பிள்ளை போய் உட்கார்ந்து என்னை புதுப்பியும், என்னை அப்டேட் பண்ணும், என் வாழ்க்கை கொஞ்சம் மாறட்டும், என் ஜீவியம் மாறட்டும், நான் இருக்கிற லெவலை விட்டு அடுத்த லெவலுக்கு போக எனக்கு உதவி செய்யும் என்று கேட்பதை ஆண்டவர் விரும்புகிறார். 2ஆம் அதிகாரம் ஆபகுக் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் ஆபகுக் சொல்றாரு, என் காவலில் தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்வார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன். நான் காத்திருப்பேங்கிறார். நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வெயிட் பண்ணுவேன், எனக்கு அவர் என்ன பதில் கொடுப்பார் என்பதை நான் கவனிப்பேங்கிறார். அப்படி சொல்லிட்டு தான் சொல்றாரு, அவர் வருஷத்தின் நடுவில் தம்முடைய கிரியைகளை உயிர்ப்பிக்கிறார். அப்ப இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். ஆண்டவர் உயிர்ப்பிக்க ஆயத்தமா இருக்கிறார். நாம் நம்மை தேவன் கையில் விட்டு கொடுப்போமானால் நம்மை உயிர்ப்பித்து நம்மை கொண்டு செய்ய வேண்டியதை அவர் செய்து முடிக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நம்மை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்களை நம்மை கொண்டு நிறைவேற்ற ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். உன்னை இருதயத்தில் எழுதிக் கொள்ள வேண்டும், எனக்கு இருக்கிற இந்த பலன் போதாது, போதாது, எனக்கு இருக்கிற இந்த அபிஷேகம் போதாது, எனக்கு இருக்கிற இந்த ஜெபம் போதாது, எனக்கு இருக்கிற இந்த வைராக்கியம் போதாது. இந்த கடைசி காலத்தை அசைப்பதற்கு நான் ஒரு மகிமையின் பாத்திரமாய் மாறித்தான் ஆக வேண்டும். நான் ஒரு மகிமையின் பாத்திரமாய் மாறும்போது கர்த்தர் என்னை கொண்டு செயல்படுவார். ஆமென், ஹல்லேலூயா. மோசே முதல் ஆண்டவரை சந்திக்கும் போது முச்செடி நடுவில் எழுந்தருளினார். முச்செடி பிரகாசித்தது. அந்த பிரகாசத்தின் மகிமையில தான் ஊழியத்தை ஆரம்பித்தார். ஆனா ஊழியத்தின் நடுமையத்தில் வரும்போது அந்த மலையில வைத்து கற்பலகையில் தம்முடைய விரலினால நியாயப்பிரமாணங்களை எழுதி கொடுத்து அதை மகிமைப்படுத்தி கொடுத்து அனுப்பினார். ஆனா மோசே அதை உடைத்தார். அதனால ஆண்டவர் திரும்பவும் மோசேயை அந்த மகிமைக்குள்ள அழைத்து 40 நாள் வைத்திருந்தார். வசனம் சொல்லுகிறது, அந்த 40 நாள் முடிச்சு மோசே இறங்கி வரும்போ இப்ப கற்பலகை அல்ல, மோசேயின் முகம் பிரகாசித்தது. மோசேயின் முகம் மகிமையா இருந்தது. இதை கண்டவர்கள் பயந்தார்கள். ஆரோன் பயந்தார், மூப்பர்கள் பயந்தார்கள். அப்ப யோசித்து பாருங்க,
பாருங்க, தரிசனம் முதல் தடவை முச்சடிய பிரகாசித்தது, ஊழியத்தின் நடுமையத்தில் கற்பலகையில பிரகாசித்தது. ஆனா ஊழியத்தின் அதே நடுமையத்தில் தான் மோசையின் முகத்தை கர்த்தர் பிரகாசிக்க வைத்தார். விளைவு, அவர் மேல் இருக்கிற ஆவியை 70 பேர் மேல வைத்தார். அவர் மேல் இருக்கிற கணத்தை அடுத்த ஜெனரேஷன் ஆகிய யோசுவா மேல கர்த்தர் வைத்தார். அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, நான் மறுரூபம் ஆனாதான், நான் மகிமையில எழும்பினாதான் அடுத்த சந்ததிகளை என்னால தட்டி எழுப்ப முடியும். அடுத்த சந்ததிக்கு முன்ன தேவ மகிமையை விளங்க பண்ண முடியும். நம்முடைய முற்பிதாக்கள், நம்முடைய தகப்பன்மார்கள் ஊழியம் செய்யும் போது அவர்களுக்குள்ளிருந்த அபிஷேகத்தை ஆமே ஜனத்தின் மேல, வாலிபர்கள் மேல, சபை மேல விளங்க பண்ணினார்கள். அதனாலதான் இன்னைக்கு நாம் எழும்பி நின்று ஆண்டுடைய ஊழியத்தை செய்கிறோம். இன்னைக்கு நாம் அந்த மகிமையின் அனுபவத்துக்குள் வருவோமானால் நம்மிலிருந்து ஒரு திரள் கூட்டத்தை புறப்பட செய்ய கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ என்னை நானே புதுப்பித்துக் கொள்வது அவசியம், அது தேவையாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவர். ஒரு இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு 6 இடத்துல இயேசு கிறிஸ்து தன்னை புதுப்பித்தார். அதைத்தான் கொஞ்சம் ஆழமாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. என் கண் முன்ன ஆண்டவர் 6 காரியங்களை காண்பித்து கொடுத்தார். இதுல 1-2 காரியங்கள் எல்லாம் நாங்கள் உடைக்கப்படும் போது எங்களுடைய சபை நடந்த உபவாச ஜெபங்களில் கர்த்தர் தந்த சில வெளிப்பாடுகள். அதோடு கூட ஆமென், அந்த வசனங்களை தியானிக்கும் போது எனக்கு சில வார்த்தைகளையும் சேர்த்து தேவன் தந்தார். எனவே இயேசு தன்னுடைய ஊழியத்தில் 6 இடத்துல தன்னை புதுப்பித்துக் கொண்டார். அதை தான் ஒவ்வொன்றாய் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். ஆண்டவர் நல்லவர். முதலாவதாக இயேசு தன்னை புதுப்பித்த ஒரு இடம் யோர்தான் நதி. யோர்தான் நதி. ஆமென். மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். கரையேறின உடனே வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். ஆனா ஆண்ட இயேசு கிறிஸ்துவுக்கு இந்த வாஞ்ச 12 வயசுல உண்டு. 12 வயசுலயே லூக்கா சுவிசேஷம் 1 அதிகாரத்தில் நமக்கு தெரிந்த சம்பவங்கள். இயேசு கிறிஸ்து எருசலேமிலே இருந்து விட்டார். 12 வயசுல அவனுடைய தகப்பனும் தாயும் இயேசு தங்களோடு இருக்கிறார் என்று எண்ணி அவர்கள் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி போனார்கள். அங்க போன பிறகு தெரியும் இயேசு கூட இல்லை. அதனால திரும்பவும் ஒரு நாள் பிரயாணம் பண்ணி எருசலேமுக்கு வந்து தேடி பார்த்தா 3ஆவது நாள் போதகர்கள் நடுவில் உட்கார்ந்து இயேசு பேசுகிறதை கண்டார்கள். போதகர்களுக்கெல்லாம் ஆச்சரியம், இவருக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது? இந்த 12 வயசுல வேத வசனங்களை இவ்வளவு விளக்கி காண்பிக்கிறாரு, எப்படி இந்த ஞானம் என்று அவர்கள் ஆச்சரியப்பட்ட போது தகப்பனும் தாயும் வந்து சேர்ந்தார்கள். ஆனா நடந்த சம்பவத்தை பாருங்க. இயேசு உடனே ஐயோ 3 நாள் அம்மா அப்பா பார்க்கலன்னு ஃபீல்லாம் பண்ணல. அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் அதுல 49ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. அதற்கு அவர், ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று. அப்போ இந்த வாஞ்ச, இந்த லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தில் இயேசு சொல்றாருல்ல, நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டாமா? தெரியாதா உங்களுக்கு? அப்படின்னா 12 வயசுலயே கர்த்தருக்காய் செயல்படணுங்கிற வாஞ்ச அவருக்குள் ஆழமாய் இருந்தது. அதனால தான் 3 நாளா அம்மாவை தேடல, அப்பாவை தேடல. ஒரு 12 வயசுல இருக்கிற ஒரு பையனுடைய மெச்சூரிட்டி எவ்வளவு இருக்கும்? ஆனா இயேசு அதெல்லாம் குறித்து கவலையப்படல. தன்னை தேடி வந்தவங்களை பார்த்து சொல்றாரு, இப்படி தேட வேண்டிய அவசியமே இல்லையே, நான் தான் என் பிதாவுக்கு அடுத்தவைகள் இருக்க வேண்டாமா? அப்போ இயேசு அப்பவே அந்த வாஞ்சை அவருக்குள் இருந்தது. அதே வாஞ்சை 30 வயதிலையும் தீராமல் இருந்தது. நான் சொல்றது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இயேசுவை ஒரு ஊழியக்காரராய் வைத்து தான் நான் சில வார்த்தைகளை தியானிக்க போகிறேன். அவர் தெய்வம். ஆனா தெய்வமா இருந்தாலும் கூட ஒரு ஊழியக்காரன் இந்த பாதையெல்லாம் வரும்போது எப்படி எப்படி இருக்கும் என்கிறத அவர் கற்றுக் கொடுத்தார். எனவே அவர் தெய்வம் அப்படிங்கிற மனநிலையை விட்டு ஒரு நமக்கு முன்ன ஒரு ஊழியராய் ஊழியம் செய்த ஒரு மிகப்பெரிய அப்போஸ்தலராய் நம் கண்முன் வைத்து இந்த வார்த்தைகளை தியானிப்போம். கர்த்தர் நமக்கு சில வார்த்தைகளை இவைகளிலிருந்து கர்த்தர் கற்றுத் தருவாராக. ஆமென்.
சந்தோஷமாய். ஹல்லேலூயா. நிறைய பிள்ளைகள் பாருங்களேன், 12 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும், 13 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும், 15 வயசுல ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும். ஆனா ஒப்பு கொடுத்த பிள்ளைகள் ஒரு 22 வயசுல கேட்டு பார்த்தீங்கன்னா அவியலுக்கும் ஊழியத்துக்கும் சம்பந்தமே ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தியே, அல்லது நாங்களாம் உன்னை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தோமே அப்படின்னா அது சொல்லும், நீங்க ஒப்பு கொடுத்ததும் சரி, நான் ஒப்பு கொடுக்கல, அதுக்கு நான் பாத்திரராக முடியாது. ஆண்டவர் இறங்கி நேர்ல வந்தா நான் எங்க வரேன்? நிறையவுடைய பேச்சே தானே. ஆண்டவர் என்ன செய்யணும்? நேரில் இறங்கி வந்து மகனே ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடும் வரைக்கும் என்ன செய்ய மாட்டாவ. நான் ஊழியத்துக்கு வர மாட்டேன், கர்த்தரை கூப்பிடல, ஆண்டவர் கூப்பிடட்டும், ஆண்டவர் அழைக்கட்டும், இப்படியே பேசிட்டு இருப்பாவ. ஆனா இயேசு கிறிஸ்துவ பாருங்க, 12 வயசுல என்ன வாஞ்சை இருந்ததோ அதே வாஞ்சை எத்தனை வயசுல இருந்தது? 30 வயசுல. அதனால தான் அவர் அந்த ஞான ஸ்நானத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து, யோவான் ஸ்நானகனால் தன்னை ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்தார். யோவான் சொல்றாரு, இல்ல நான் உமக்கு ஞானஸ்நானம் கொடுக்க முடியாது, நீ தேவகுமாரன், தேவ ஆட்டுக்குட்டி, எவ்வளவு விளையாட பெற்றவர், உம்முடைய பாதரட்சியின் வாரை அவிழ்ப்பதற்கும் நான் பாத்திரவான் அல்ல. நீ எவ்வளவு பெரிய ஆளு. ஆனா இயேசு என்ன சொல்றார்? இல்ல, நாம் இப்படி தேவ நீதியை நிறைவேற்றுவது ஏற்றதா இருக்குது, இது நீதியை நிறைவேற்றணும். இப்ப யாரு பெரியவங்கிறது மேட்டர் அல்ல, எனக்கு தேவை நான் நீதியை நிறைவேற்ற பரிசுத்த ஆவியின் துணை தேவை, பரிசுத்த ஆவியின் பலன் தேவை. அதனால் தன்னை ஒப்பு கொடுத்தார். கரை ஏறின உடனே வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி புறாவை போல அவர் மேல் இறங்கி வந்தார். அப்ப நல்ல கவனிங்க, ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை நிரப்பினார். ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியின் பலன் இயேசுவின் மேல் இருந்தது. நம்ம எல்லாரும் ஊழியக்காரர்கள், தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து இந்த லெவலோடு நிற்கல. ஏன் அப்படின்னா, இந்த லெவல் எது வரைக்கும் இருந்ததுன்னா, 4 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்க, மத்தேயு 4:1. அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நான் இப்படி சொல்றேன், இவர் ஞானஸ்நானம் எடுத்த போது இறங்கின அந்த லெவல் அபிஷேகம் வனாந்தரம் வரைக்கும் அவருக்கு போதுமானதா இருந்தது. ஏன்னா இனி ஊழியம் செய்யணும், இனி மகிமையாய் பிரகாசிக்கணும். இப்போ ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். ஆனா வனாந்தரத்தில் வைத்துதான் இயேசு தன்னுடைய அபிஷேகத்தை அடுத்த லெவலுக்கு நகர்த்தி சென்றார். நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. அட 1வது வசனத்தை வாசிக்கலாம். பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே எங்க கொண்டு போகப்பட்டார்? ஆவியானவரால் எங்க கொண்டு போகப்பட்டார்? நான் இப்படி சொல்றேன், இவர் மேல இருந்த அபிஷேகம் இவரை நடத்த ஆரம்பித்தது. எங்க போகணுமோ, ஆவியானவர் எங்க போக விரும்புகிறாரோ அதை நோக்கி என்ன செய்தது? நகர்த்த ஆரம்பித்தது. இல்லையா? நம்முடைய ஊழியத்தின் ஆரம்பங்கள்ல பரிசுத்த ஆவியானவர் நடத்துற பாதையில என்ன செய்தோம்? ஓடணும். இல்லையா? நம்ம ஜெபம் பண்ணோம், உட்கார்ந்து ஆராதிச்சோம், ஆண்டவர் யாரை சந்திக்க சொல்றாரோ அவங்களை சந்திச்சோம், யாரை விட்டு விலக சொல்றாரோ அவங்களை விட்டு விலகணும், எங்க போக சொல்றாரோ அங்க போனோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்துற விதத்திலெல்லாம் நம்ம என்ன செய்தோம்? ஒப்பு கொடுத்தோம். இங்க ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு கொண்டு போக சித்தமானார். அதற்கு தானே ஒப்பு கொடுத்தார். 40 நாள் போய் உட்கார்ந்து தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்தார், ஆராதித்தார், பிதாவின் சமூகத்தில் தங்கி இருந்தார். அப்ப யோசித்து பாருங்க, இவர் மேல் இருந்த அந்த முதல் அபிஷேகம் அவரை நடத்தினது. சொல்லுங்க, அவரை நடத்தினது. ஆனா இது போதுமானா? போதாது. இது என்ன செய்யாது? போதாது. அடுத்த லெவல், 2வது படி என்ன நடந்துச்சு பாருங்க. 14ஆம் வசனம், 13, 14 வாசிங்க. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 13, 14. சோதனையெல்லாம் முடித்த பின்பு சில காலம் அவரை விட்டு விலகி போனான். பின்பு இயேசு ஆவியானுடைய பலத்தினால, பாத்தீங்களா, முதல் இறங்கின அபிஷேகம் அவரை நடத்தினது. இப்ப 40 நாள் ஜெபத்தை முடிச்சிட்டு வெளியே வரும்போ ஆவியானுடைய பலத்தினால் நிரப்பப்பட்டார். சொல்லுங்க, ஆவியானுடைய பலம் அவர் மேல் இறங்கினது. அப்ப நடத்துதல் வேற, பலம் இறங்குவது வேற. என்னை கர்த்தர் நடத்தினார், என் கூட இருக்கிறார், அது ஒரு லெவல். ஆனா இயேசு கிறிஸ்து அதோட நிற்கல. ஏன்னா அவருடைய ஊழியர் ரொம்ப ஷார்ட் பீரியட் இல்லையா? 3.5 வருஷத்துக்குள்ள எல்லாத்தையும் முடிக்கணும்.
இருக்கணும். அந்த 3 வருஷத்துக்குள்ள ஒரு தேவ மனுஷன் எவ்வளவு தூரம் வளரணுங்கிறத இயேசு கற்றுக் கொடுத்தார். அவர் பார்த்தார், இது போதாது, எனக்கு பலம் வேணும், ஆவியாண்ட பலம் வேணும். பலம் இருந்தா தான் ஊழியத்தில் செயல்பட முடியும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த கடைசி காலத்தில் ஆங்காங்கே பலவிதமான துருபதேசங்களும் பலவிதமான தேவையில்லாத அற்புதங்கள் என்கிற பேரில் நடக்கிற மாய்மாலங்களும் நடந்து கொண்டிருக்கிற இந்த காலத்தில் தெய்வ நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமானால் ஆவியானவரின் பலம் இல்லாமல் நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது, நம்மளால எதையும் சாதிக்க முடியாது. இனி ஆவியாண்ட பலம் வேணும். யோசித்து பாருங்களேன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் எந்த திசையை திரும்பினாலும் நீங்க நோட்டீஸ் உடைய வால் போஸ்டர் பார்க்கலாம். பிரபலமான ஊழியர்கள், பெரிய பெரிய ஊழியங்கள், எழுப்புதல் கூட்டங்கள், கன்வென்ஷன்கள், வருடாந்திர கூட்டங்கள் எங்க பார்த்தாலும் நடக்கும். ஒரு சபையில ஒரு கன்வென்ஷன் நடத்தினா 100 பேர் இருக்கிற விசுவாசி உள்ள சபையில கன்வென்ஷன் 4 நாள் நடத்தினா 5 லட்சம் ரூபாய் செலவு பண்றாங்க. 1000 பேர் அல்லது அதற்கு மேற்பட்ட விசுவாசிகள் இருந்த சபையில ஒரு கன்வென்ஷன் நடத்தினா 20 லட்சம் 25 லட்சம் செலவு பண்றாங்க. ஆனா ரிசல்ட் என்னன்னா ஒருத்தர் கூட ரட்சிக்கப்படல. ரிசல்ட் என்ன? ஒருத்தர் கூட அற்புதம் நடக்கல. ரிசல்ட் என்ன? சபைக்குள்ள இருக்கிற விசுவாசியே பாதி பேர் கன்வென்ஷனுக்கு என்ன செய்யறது இல்ல, போறதில்ல. இது மிகப்பெரிய ஆபத்து. நம்மலாம் சின்ன வயசுல கன்வென்ஷன்னா எங்க சர்ச்சிலேயே எல்லாரும் இருப்பாவ. அங்கே காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, ராத்திரி சாப்பாடு எல்லாம் அங்கதான். அவங்க ராத்திரி தான் வீட்டுக்கு போவ, குளிக்கிறது, ட்ரெஸ் மாத்துறது எல்லாம் சபையா இருந்துச்சு. அப்படியே பார்த்து பழகணும். ஆனா கன்னியாகுமரியில நீங்க கன்வென்ஷன் பார்த்தீங்கன்னா விசுவாசியே பாதி பேர் எங்க போறது இல்ல. கன்வென்ஷன் தானே, நடக்கட்டும், மெதுவா போலாம். இப்போ யோசித்து பாருங்க, செலவு பண்றோம், எல்லாம் செய்யறோம், என்ன நடக்கல? கிரியை நடக்கல. ஆவியாண்ட பலம் வெளிப்படல. பரிசுத்தாவின் மகிமை என்ன செய்யல, வெளிப்படல. சவுண்ட் சிஸ்டத்துக்கு மட்டும் 5 லட்சம் 10 லட்சம் செலவு பண்றோம் இல்லையா? மியூசிக் சிஸ்டத்துக்கு ஒரு பெரிய செலவு பண்றோம், மீடியாவுக்கு செலவு பண்றோம், எல்லாம் பண்ணியாச்சு, பெர்ஃபெக்ட்டா இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸா முடிச்சோம். ஆனா ரிசல்ட் இல்லையே. நம்ம என்ன சொல்றோம், ஆவியான நடத்த சொன்னார், நடத்தின ரைட்டு, நடத்துதல் இருந்துச்சு, ஆனா எது வெளிப்படல, பலம் வெளிப்படல. இயேசு கிறிஸ்து அதை கரெக்டா உணர்ந்தா, நடத்துதலை வச்சு ஓட முடியாது, பலம் வேணும். பலம் இருந்தா தான் ரட்சிப்புக்கு எதுவான கிரியைகளை நடப்பிக்க முடியும். உங்களை நீங்களே சொல்லி பாருங்களேன், எனக்கு பலம் வேணும், என் ஊழியத்துல பலம் வேணும், என் சபைக்குள்ள பலம் வெளிப்படணும். நான் கால் வைக்கிற இடத்துல பரிசுத்தாவிய பலம் வெளிப்படணும். நான் சந்திக்கிற ஒரு சின்ன வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள பரிசுத்தாவிய பலம் வெளிப்படணும். அது வெளிப்பட்டாதான் தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும். ஒருவரோடு பேசும்போது அவருக்குள்ள பரிசுத்தாவின் பலம் வெளிப்படணும். ஒருத்தரை சந்திக்கும் போது அவருக்குள்ள பரிசுத்தாவின் பலம், எனக்குள்ள இருக்கிற மகிமை மற்றவர்களை பற்றி பிடிக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 4ஆம் அதிகாரத்தில் 4 வார்த்தை நான் சொல்றேன். இந்த ஆவியாண்டிய பலம் எப்படியெல்லாம் அவருக்குள் வெளிப்பட்டது பாருங்க. நம்பர் 1, 22ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 4:22. அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபை உள்ள வார்த்தைகளை குறித்து பாத்தீங்களா? ஆவியாண்ட பலம் நம்ம மேல இறங்க ஆரம்பிச்சுட்டா நம்ம வார்த்தை எப்படி இருக்குமா? கிருபை உள்ள வார்த்தை. அந்த பேச்ச கிருபையா இருந்துச்சு. அவர் பேசினார். பவுல் சொல்றார் இல்லையா, உப்பால் சாரமேற்றப்பட்ட வசனமா இருக்கட்டும்னு. இப்ப பலம் இறங்கிச்சுன்னா என் பேச்சுல கிருபை வெளிப்படும். ஆமென். சந்தோஷமாய் ஹல்லேலூயா. கொஞ்சம் என்ன கூட இணைஞ்சு வரணும். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. யோசித்து பாருங்க, நான் ரொம்ப வேதனைப்படுற ஒரு காரியம், அநேக மேடைகள்ல மற்றவர்களை குறித்தே பேசி நேரத்தை என்ன செஞ்சாச்சு இல்லையா? அது தேவையில்லாத விஷயம். அப்படி பேசணும்னு தோணுச்சா நேரில் போய் உட்கார்ந்து ஆண்டு காத்தாம்பட்டில் கொடுத்து என்ன செஞ்சு வரணும், பேசிட்டு வரணும். மைக்க பிடிச்சி சபை ஃபுல் பீட்ல நின்றுட்டு இங்க இருக்கிற ஆட்களுக்கு ஒன்றும் சொல்லாம எங்கேயோ கிடக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன செய்யறது, இதெல்லாம் தேவையில்லாதது. ஏன்னா என் வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா இருக்கணும், என் பேச்சுல கிருபை வெளிப்படணும். அப்போ என் ஊழியர் செய்யற சபையில 20, 30, 50, 100 எத்தனை விசுவாசி இருந்தாலும் உள்ளே இருக்கிறவர்களுக்கு மேல என்னிடத்திலிருந்து புறப்படுற வார்த்தை கிருபை உள்ள வார்த்தையா இருக்கணும். அவங்க கேட்கிற அந்த 1 மணி நேரம் பிரசங்கம் கிருபை உள்ள பிரசங்கமா இருக்கணும். ஒரு வீட்டு கூட்டமா இருந்தா அந்த வீட்டு கூட்டத்தில் போய் நம்ம பிரசங்கிக்க ஆரம்பிக்கும் போது கிருபை உள்ள வசனம் வெளிப்படணும்.
அது யாரை தொடும் தெரியுமா? அங்க ரட்சிக்கப்படாம இயேசு யாருன்னு தெரியாது இருக்கிற ஒருவனை போய் அந்த வசனம் தொடும், அந்த வார்த்தை தொடும். அப்படியானால் இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நான் ஒரு தீர்மானிக்கணும், எனக்கு ஆவியாண்ட பலம் வேணும். அந்த பலம் என் பிரசங்கத்தை மாத்திரும், என் பேச்சை மாத்திரும். நான் பேசுற வசனத்தில் ஒரு கிருபையை விளங்க பண்ண ஆரம்பிச்சிடும். ஆமே. கரம் உயர்த்தி ஒரு நிமிஷம் சொல்லுங்க, ஆண்டவரே என் பேச்சு கிருபை உள்ள வார்த்தையா இருக்கட்டும், என் பிரசங்கம் கிருபை உள்ளதா இருக்கட்டும். ஆண்டவரே அந்த ஆவியாண்ட பாலம் எனக்கு தேவை. ஆவியாண்ட பாலம் என்னை நிரப்பணும். ஆவியாண்ட பாலம் என்னுடைய பிரசங்கத்துடைய தன்மையை மாற்றிரும். அது அது அநேகரை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் வெளிப்படும். ஆமென், ஹல்லேலூயா. கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்பட ஆரம்பித்தது. 1:32 வசனத்தை பாருங்க. லூக்கா 4:32. அடுத்து பாருங்க, அவருடைய வசனம் எப்படி இருந்துச்சா? அதிகாரம் இல்லையா? அப்போ இரண்டாவது லெவல் எங்க கொண்டு நிப்பாட்டுது பாருங்க. பேச்சில கிருபை வெளிப்படுது. அடுத்து அந்த கிருபை உள்ள வார்த்தை எப்படி இருக்குது? அதிகாரம் உடையவரா. ஏன்னா அவர் மற்றவங்களை போல பேசல. பரிசேயரை போலயோ, சதுசேயரை போலயோ, வேத பாரகரை போலயோ பாரம்பரியத்தை குறித்து பேசாம அதிகாரம் உடையவராய் வசனத்தை ஒரு அத்தாரிட்டியோட என்ன செய்தார்? சொல்லுங்க. அத்தாரிட்டியோட பேசினார். நாம் பேசுற வசனத்துல நம்ம ஒரு அதிகாரத்தோட பேச பரிசுத்தாவின் பலம் தேவை. பரிசுத்தாவின் பலம் தேவை. நான் இப்படி ஒரு ஊழியக்காரத்துல கேட்டேன். நானும் ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துல பிரசங்கம் அவர் பிரசங்கம் பண்ண வந்தார். நான் இந்த இடத்துல நான் பாட்டு ஆராதனை நடத்த போயிருந்தேன். 2 பேரும் முடிச்சு கார்ல வரும்போது அவர் செய்த சில பிரசங்கத்தை வைத்தேன். அவரிடத்துல கேள்வி கேட்டேன், இதெல்லாம் நீங்க செய்யலையே, எப்படி இதெல்லாம் தைரியமா சொல்றீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், நானும் ஒரு விசுவாசத்தில் என்ன செஞ்சேன் சொல்லி போட்டு வந்தேன். விசுவாசிப்போம், கர்த்தர் என்ன செய்வார். புரிஞ்சுதா? இதுல என்ன வெளிப்படாது? கிரியை என்ன செய்யாது. நான் சொல்றேன், சத்தமா பேசலாம், ஓங்கி பேசலாம், இதுதான் சத்தியம்னு பேசலாம். எனக்குள்ள வராத மாற்றம் நான் பேசுற வசனத்தில் என்ன செய்யாது? வராது. எனக்குள்ள உண்டாகாத மாற்றம், எனக்குள்ள கிரியை நடக்காமல் இந்த வசனம் ஃபர்ஸ்ட் என்ன குத்தணும், என்ன உணர்த்தணும். எனக்குள்ள இருந்தா என்ன செய்யணும்? அது வெளியே புறப்படணும். அப்ப இயேசுவுடைய வார்த்தை பரிசேயர் சதுசேயரை போல அல்ல. ஏனால் அவர்கள் கை கொள்ள முடியாதவைகள் எல்லாம் என்ன செய்தார்கள்? பிரசங்கித்தார்கள். கை கொள்ள முடியாதவைகள்லாம் போதித்தார்கள். நான் ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன தெரியுமா? நான் ஒரு சர்ச்சில் அடிக்கடி போவேன் பிரசங்கம் பண்றதுக்கு. அந்த சபையுடைய போதகருடைய பழக்கம் என்னன்னா, விசுவாசி எப்பவும் கை தட்டிட்டே இருக்கணும். எப்போ என்ன செய்யணும்? கை தட்டிட்டே இருக்கணும், முழங்கால நிக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். எனக்கு இப்படி ஒரு ஆசை. ஒரு நாளாவது அந்த ஊழியக்காரரை முன்னாடி கொண்டு ஒரு காரை வச்சு அவரை முழங்கால் நிக்க விட்டு அவரை என்ன செய்ய வைக்கணும் இல்லையா? கை கொள்ள முடியாது. 10 மணிக்கு ஜெபம் ஆரம்பிச்சாச்சு, 3 மணியாச்சு ஜெபம் முடியல, இன்னும் கை தட்டுங்க, இன்னும் முழங்கால் நில்லுங்கன்னா அது விசுவாசி தானே. நம்ம அந்த இடத்துல இருந்தா நம்ம உட்காரவே மாட்டோம் இல்லையா? நம்ம சம்பளம் கூட்டி உட்கார்றதே பெரிய கதை. நம்ம முடியாது. இதுல அவில போட்டு கை கொள்ள முடியாத உபதேசங்களை. ஆனா பரிசுத்தாவின் பலம் எனக்குள் இருந்தா அதிகாரம் உள்ளதா இருக்கும். என் பிரசங்கம் அதிகாரம் உள்ளதா இருக்கும். நான் சொல்லி கொடுக்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வசனம் அவர்களை தொட ஆரம்பிக்கும். வசனம் அவர்களுக்குள் கிரியை செய்யும். அதிகாரம் என்பது அவன் கண்டிப்பும், அதுல கடிந்து கொள்ளுதலும், அதுல உணர்த்துதலும் இருக்கும். அந்த வார்த்தை எப்பேற்பட்ட கடின இருதயத்தையும் போய் உடைக்கும், எப்பேற்பட்ட கடின உள்ளத்தையும் தகர்க்கும். என்ன சொல்றேன்? நான் பரிசுத்தாவின் பலத்துல நிரம்பிட்டா, நான் போய் பிரசங்கம் பண்ணும்போ, நான் போய் வசனத்தை பேசும்போ இவங்களுக்குன்னு நினைச்சு எடுக்க வேண்டாம். நான் பேசுற வசனங்கள் அவர்களை உடைக்க ஆரம்பிக்கும், அவர்களை தொட ஆரம்பிக்கும். சாதாரண வசனமா இருக்கும், அந்த வசனம் அவர்களை நொறுக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். சில நேரம் பாருங்களேன், நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்துல பயங்கர சக்சஸ் எது தெரியுமா? விசுவாசி சொல்லுவாங்க, பாஸ் இந்த வாரம் வீட்டுக்கே வரல, ஆனா எங்க வீட்டில் நடந்த அனைத்தையும் பிரசங்கத்தில் என்ன செய்தார் சொன்னார்னு சொல்லுவாங்க. பாருங்க, நம்ம சக்சஸ் அங்கதான் இருக்குது. ஏன்னா அன்னைக்கு என் பிரசங்கம் அதிகாரம் உள்ளதாய் பரிசுத்தாவின் பலத்துல நான் நிரப்பப்பட்டதுனால என் பிரசங்கம் அதிகாரம் உடையதா இருந்தது. அது அந்த குடும்பத்தை தொடுகிறது. அப்ப இயேசு 2வது லெவல்ல நிக்கும்போ பரிசுத்தாவின் பலம் அவருடைய கிருபை உள்ள வசனங்களை வெளிப்படுத்தினது, அதிகாரம் உள்ளவராய் பேச வைத்தது. 3வது ஒரு வார்த்தை அதே இதுல லூக்கா 4ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை பாருங்க.
நல்ல கவனிங்க இந்த வார்த்தையை. இப்போ ஆவியாண்டிய பலம் எப்படி வெளிப்படுதுன்னா பிசாசுகள் மேல வெளிப்படுது. இவர் அதிகாரத்தோடும் வல்லமையோடும் அசுத்தாவிகளுக்கு கட்டளையிட்டார். பிசாசுகள் அவர்களை விட்டு என்ன செய்தது? புறப்பட்டு போகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தாவின் பலம் என் மேல இருந்தா, பரிசுத்தாவின் மகிமை என்னை நிரப்பி இருந்தால் எதுவும் பயப்படுகிறது? அசுத்தாவி என்ன செய்கிறது இல்லையா? இன்னைக்கு சபைகள் அசுத்தாவி ஆடுறதும் கிடையாது, நம்மளை கண்டு பயப்படுறதும் இல்லையா? ஆமாம், அது தெளிவாக இருக்குது. முன்னெல்லாம் சபையில் பேய் ஆடும், ஜோம் பண்ணா பிசாசு என்ன செய்யும்? போகும். இவன் பேயும் ஆடுறதில்லை, போகிறதும் இல்லை, உள்ளே உட்கார்ந்துருக்கிறதே பேய் மாதிரி தான் என்ன செய்யுது. இதை துரத்தவா அதை துரத்தவா நமக்கு என்ன செய்யலைன்னா தெரியலை இல்லையா? அப்போ யோசித்து பாருங்க, இயேசு கிறிஸ்துடைய ஊழியத்தில் கொஞ்சம் மாற்றம். அவர் பிரசங்கித்த போது பிசாசு என்ன செய்தது? ஆனால் நான் யோசித்து பார்க்குறேன், இவங்க எல்லாம் பாரம்பரிய கிறிஸ்தவர்களாகும். நம்ம பாசையில் சொல்லுவோமே, என்னன்னா பரிசேயர்கள் சதுசேயர்கள் அன்னைக்கு இருந்த யூதர்கள் கரெக்டாக பலி செலுத்தி கரெக்டாக ஆராதிச்சு தேவன் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அப்படியே ஃபாலோ பண்ணுற ஆட்க. ஆனால் இவங்கெல்லாம் பேய் பிடிச்சு என்ன செஞ்சாவ? அண்ணாவை நான் இப்படி விரும்புகிறேன். பரிசுத்தா வேண்டிய பலம் வரும்போ ஒருவேளை சபைக்குள்ளே கூட சில பேய்கள் என்ன செய்யக்கூடும். நம்ம நினைக்கிறோம் இதெல்லாம் பயங்கர விசுவாசம் உள்ள ஆளு, அபிஷேகம் உள்ள ஆளுன்னு. ஆனால் அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் ஒருவேளை என்ன ஆடக்கூடும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, பரிசுத்தாவிய ஆவியாண்டிய பலம் நமக்குள்ள வந்தா இது ரொம்ப ரொம்ப நீங்க யோசிக்க வேண்டிய ஒண்ணு. என்னன்னா சிலரை நம்ம நம்பி ஏமாறுறோம். அவங்ககிட்ட அபிஷேகம் இருக்குது, அவங்ககிட்ட கிருபை இருக்குது, அவங்க நல்ல ஜெபம் பண்றாங்க, அந்த விசுவாசி, அந்த மூப்பர், அந்த சபை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னார்ல, அவருடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள். கனி நல்லா இல்லையே, சாட்சி நல்லா இல்லையே, மற்றது நல்லா இருக்குது, ஆனால் சாட்சியும் கனி என்ன செய்யல, நல்லா இல்லை. நான் என்ன சொல்றேன், ஒருவேளை அசுத்தாவி வெளியே ஆடாம இருக்கலாம், ஆனால் நம்ம போற இடத்துல இருக்கிற அந்த ஆரங்கள் நிர்மூலமாகணும், போற இடத்துல இருக்கிற அதிகாரங்கள் நிர்மூலமாகணும். ஆமே. பாலியாங்கிச்சோ என்கிற தேவ மனிதன் இப்படி சொல்லுகிறார். அவர் தன்னுடைய சொந்த தேசத்தில் இருக்கும்போது 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஜப்பானோ மற்ற தேசங்களுக்கோ போனா 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவாராம். ஏன் அப்படி ஜெபம் பண்ணுவாரானா, அவர்கிட்ட கேட்டதுக்கு இப்படி சொன்னாராம், கொரியாவில் வானமண்டலத்தின் பொல்லாத ஆவியே கிடையாது, நான் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, ஜெபம் பண்ணி துரத்திட்டேன். ஆனால் மற்ற நாடுகளுக்கு போனோம், அங்கே வானமண்டல பொல்லாத ஆவிகளை துரத்துவதற்கு எனக்கு 3 மணி நேரம் ஆகுது அப்படின்னாராம். பார்த்தீங்களா? அப்போ யோசித்து பாருங்க, அந்த நாட்டில் ஜெபம் பண்ணி எதையோ துரத்திட்டாங்களாம். வானம் ஓப்பனா இருக்குங்கிறார். அதனால எழுப்புதல் நடந்துட்டே இருக்குது, ஆத்துமாக்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள். அப்ப யோசித்து பாருங்க, நாம் போராட வேண்டியது அந்த ஆரங்களோடு, நம்மளை சுத்தி இருக்கிற அதிகாரங்களோடு. ஒரு ஊழியத்துக்கு போறோம், அந்த ஊழியத்துக்குள்ள போராடுகிற அந்த ஆரங்களை ஜெயம் எடுக்க நமக்கு ஆவியாண்டிய பலம் வேணும். ஒரு சபைக்குள்ள போய் நிற்கிறோம், அங்க போராடுகிற அதிகாரங்களை ஜெயம் எடுக்க ஆவியாண்டிய பலம் நமக்கு வேணும். ஒரு குடும்பத்தை சந்திக்கிறோம், அந்த குடும்பத்தில் போராடுகிற அந்த ஆரங்களை ஜெயம் எடுக்க நமக்கு ஆவியாண்டிய பலம் வேணும். இனியெல்லாம் போய் உட்கார்ந்துட்டு நான் ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன், அல்லது சபையில ஃபாஸ்டிங் வைப்போம் சொல்லலாம் நேரம் கிடையாது. நான் எப்போதும் ஆயத்தமா இருக்கணும். எந்த இடத்துல இருந்தாலும் பிசாசின் வல்லமைகளை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி அவருடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொண்டவர்களாய். அதைத்தான் இயேசு செய்தார். பரிசுத்த ஆவியினால் இயேசு நிரப்பப்பட்டார். அந்த பலம் அசுத்தாவிகளும் அவரை கண்டு அலறினது, அசுத்தாவிகளும் அவரை கண்டு விலகினது. இந்த மத்தியான வேளையில் அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்மிலே பெருக செய்வாராக. ஹல்லேலூயா. நம்மில் அப்படிப்பட்ட வல்லமையை கர்த்தர் புறப்பட செய்வாராக. இனி போய் நின்று இயேசுவின் நாமத்தினாலே என்று சொல்லும் போது அந்த இடத்தின் அட்மாஸ்பியர் மாறணும், இருள் மாறணும், அந்த இடத்தில் சூழ்நிலைகள் மாறணும். அது எப்பேற்பட்ட குழப்பமாய் இருந்தாலும் நாம் ஜெபிக்கிற அந்த நொடியே மாறணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தென்காசியில் ஒரு கன்வென்ஷன் நடந்தது. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அதுக்கு வந்திருந்தார். அப்போ நான் சின்ன பையன். அப்போ நல்ல மழை பெய்தது. அவர் மேடை ஏறினார், மைக்க பிடிச்சி கரம் உயர்த்தி, ஆண்டவரே இந்த கூட்டம் முடியும் வரைக்கும் இந்த மழை நிற்பதாக என்று சொன்னார். அவ்வளவுதான், மழை அப்படியே நின்றுச்சு. அவர் கூட்டம் நடத்தி முடித்தார். பயங்கரமான எழுப்புதல் நடந்தது. அநேகர் சுகம் பெற்றுக் கொண்டார்கள். அந்த மகிமை இன்னைக்கு வேணும், அந்த அற்புதங்கள் இன்னைக்கு நடக்கணும்.
அபிஷேகம், இயற்கையை கண்ட்ரோல் பண்ண அபிஷேகம், இயற்கையை நிறுத்தின அபிஷேகம், எப்பேற்பட்ட அசுத்தாவிகளையும் நிறுத்தின அபிஷேகம் இந்த கடைசி கால ஊழியத்தில் நமக்கு தேவை. நமக்கு தேவை எப்பேற்பட்ட அதிகாரங்களையும் மேற்கொள்ளுகிற கிருபை இந்த கடைசி காலங்களில் நமக்கு தேவை. அதுதான் ஊழியத்தில் தெய்வ மகிமையை விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. அப்போ ஆவியாண்டிய பலம். அதனால தான் ஒரு லெவல்ல நிக்கல இயேசு. அவர் என்னை நிரப்பிட்டாரு, என்னை நடத்துறாரு, அது போதும் நினைக்கல. அடுத்த லெவல விரும்பினார். ஆவியாண்டிய பலம் வேணும், ஆவியாண்டிய மகிமை வேணும். அதை விரும்ப ஆரம்பித்தார். அது அவருக்குள் செயல்பட்டது. நான்காவது ஒரு காரியத்துக்குள்ள சொல்லி நான் கடந்து போகிறேன். 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தை பாருங்க. லூக்கா 4ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீர் தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சத்தமிட்டு, நல்ல கவனிங்க, பிசாசுகள் என்ன அறிக்கையிட்டது? தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. சொல்லுங்க, கிறிஸ்து, தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. கிறிஸ்துனா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் இல்லையா? மேசியா என்கிற வார்த்தையுடைய இன்னொரு பதம் தான் கிறிஸ்து. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, எல்லாத்தையும் இயேசு தன்னை தேவகுமாரன் சொல்லவே இல்லை. அவர் இயேசுவாய் தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார், இயேசுவா ஊழியம் செய்கிறார். ஆனா பிசாசுகள் அவர் மேல் இருந்த அபிஷேகத்தை கண்டது, அவர் மேல் இருந்த மகிமையை கண்டது. அதுதான் கிறிஸ்து. கிறிஸ்து என்பது அவருடைய அபிஷேகம், அவருடைய அடையாளம். அது இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் அப்படிதான் சொல்லுது. இயேசு ரட்சகர், கிறிஸ்து அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, பிசாசுகள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்வை கண்டது. எதை கண்டது? சொல்லுங்க, எதை கண்டது? நல்லா புரிந்து கொள்ளணும். இந்த மத்தியான வேளையில் எனக்கு ஏன் பரிசுத்தாவின் பலம் தேவை? நான் ஏன் அடுத்த லெவலுக்கு போகணும்னா, என் மேல் இருக்கிற அபிஷேகத்தின் ஆழத்தை யார் பார்க்கணும்? பிசாசு பார்க்கணும். அப்போதாங்க பிசாசுகள் நடுங்கும், அந்த ஹாரங்கள் நடுங்கும். எல்லாம் இருந்தால் பயப்படாது. எல்லாம் இருந்தால் 10ல் 11 நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அதை நினச்சிட்டு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையை பாருங்க, ஒன்றும் இல்லை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளையே நம்ம கண்ட்ரோல் எடுக்கவே முடியலையே. அன்னைக்கு அப்படி அல்ல. அன்னைக்கு அவன் எவ்வளவு அடி கொடுத்தாகிலும் தேவ பிரசன்னத்தில் குடும்பம் என்ன செய்தது? நின்றது. காலையில் 4 மணிக்கு ஜோம் பண்ணி தான் ஆகணும், 5 மணிக்கு ஜோம் பண்ணி தான் ஆகணும், இல்லை அடி விழும். இன்னைக்கு அப்படிலாம் யாரும் என்ன செய்ய முடியாது, எழுப்ப முடியலையே. பாஸ்டர் பிள்ளைங்கன்னா ஊழியம் செஞ்சுதான் ஆகணும், கட்டாயம் இருந்தது. இன்னைக்கு அப்படி செய்ய முடியலையே. கடந்த நாள் ஒரு அடக்காரதனைக்கு போயிருந்தேன். என்னை அதிகம் வேதனைப்படுத்தின ஒரு காரியம், ஒரு போதகர் மரித்து போனார். போதருடைய பையன் ஊழியத்துக்கு வரமாட்டேன்றான். ஒரே பையன் தான். சபை இப்போ நடுத்தருவில் நிற்குது. அந்த அம்மா சொல்லுது, பையன் ஊழியத்துக்கு வந்தால் நல்லா இருக்கும். என்னால் ஒத்தையில் என்ன செய்ய முடியும்? பையன் ஊழியத்துக்கு வரணும். எல்லாரும் போய் அவன்கிட்டே பேசுகிறாங்க, ஊழியத்துக்கு வான்னு. அவனுக்கு ஊழியத்துக்கு வர விருப்பம் இல்லை. எல்லார்ட்டையும் ஒரே ஒரு பதில் சொல்கிறான், நீங்கள் எல்லாரும் ஜோம் பண்ணுங்க அப்படின்னு. அவைய ஜோம் பண்ணி என்ன பிரயோஜனம் இல்லையா? நான் ஊழியத்துக்கு வரேங்கிற இருதயம் அவனுக்குள்ள இன்னும் என்ன செய்யலை. அப்போ அந்த தகப்பன் அவ்வளவு நாட்கள் ஊழியம் செய்த போதிலும் இந்த ஒருத்தனை ஊழியக்காரனாய் நிறுத்த முடியலன்னு சொல்லவா, அல்லது என்ன நடந்து சொல்ல எனக்கு தெரியலை. ஏன்னா அவர் நல்ல ஒரு தேவ மனிதன், அவரை குறை சொல்லவும் எனக்கு தெரியலை. ஆனால் பிள்ளைகள் அடுத்த ஸ்தானத்தில் என்ன செய்யலை வரல இல்லை. பார்த்தீங்களா? சாத்தான் எவ்வளவு தூரம் அடுத்த சந்ததியை தள்ளி கொண்டு போகிறான். இன்னொரு ஊழியக்காரர் குறித்து அங்கே பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பாஸ்டருடைய மூத்த பையன் ஜாதி கொடிகளை கையில் கட்டி கொண்டு ஜாதி பசங்களோடு சேர்ந்து கொண்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட வராமல் வெளியே சுற்றி கொண்டு இருக்கிறான் என்று. இவைகள்லாம் என் உள்ளத்தை வாதித்தது. நான் அதிகம் ஜெபித்த ஒரு வார்த்தை, ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே. நான் ஒரு போதகர் பையன், எங்கள் வீட்டில் 6 பேரும் ஊழியத்தில் இருக்கிறோம். இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே எங்களை ரட்சித்தீரே, எங்களை தொட்டீரே, எங்களை விடுதலையாக்குங்க. ஏன்னா என் உள்ளம் வலிக்கிறது. ஒரு ஊழியக்காரருடைய பையன், அந்த ஊழியக்காரர் என்னதான் ஊழியம் செய்தாலும் அவர் வந்து நிற்கும்போ சாட்சியா நிற்க முடியல. சாத்தான் எதை காட்டி கொடுக்கிறான் தெரியுமா? இன்னாராக்கும், இன்ன பிரச்சனை உள்ளவர், இன்னாருடைய பையன் சரியில்லை, இன்னாருடைய பிள்ளை சரியில்லை, இன்னார் வீட்டில் இன்ன பிரச்சனை. இதை யோசித்ததுக்கு அப்புறம் இங்கிருந்து என்ன பிரசங்கம் பண்ணாலும் கீழே என்ன செய்யாது, வராது. ஒருத்தர் மேலே நிற்கும்போது யோசித்து பாருங்க, இவரா, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க இவரா நினைச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் என்ன தலைகள் பேசினாலும் என்ன செய்யாது,
ஏன் வராது? இதான் பிசாசுடைய தந்திரம். அவன் எதை பார்க்கிறான்? குறைகளை சுட்டி காட்டுகிறான். ஆனா இயேசுட்ட அப்படி ஒன்னத்தையும் பார்க்க முடியல. இயேசுவை கிறிஸ்து என்று அறிவித்தது. இந்த கடைசி காலத்துல ஆவியானவருடைய பலம் ஏன் தெரியுமா எனக்கு தேவை? என்னை பார்க்கும்போது ஆமே தேசம் சொல்லணும், இவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், இவனுக்குள் கிறிஸ்து இருக்கிறார், இவர்களுக்குள் கிறிஸ்து வாசம் பண்ணுகிறார். அந்த நபர் வந்து ஜெபம் பண்ண அற்புதம் நடக்கும். அந்த நபர் ஜெபம் பண்ண விடுதலை நடக்கும். அந்த நபர் ஜெபம் பண்ண தேவ மகிமை வெளிப்படும். நம்மளை குறித்து தேசம் அடையாளப்படுத்தணும். நம்மளை குறித்து தேசத்துல தேவ மகிமை வெளிப்படும்படி கர்த்தர் செயல்படணும். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியக்காரர் ஊழியம் செய்தார். அந்த ஊரில் ஒரு பிசாசு பிடித்த ஒரு அம்மா இருந்தாங்க. அந்த அம்மாவை எங்கே கொண்டு போனாலும் அந்த அம்மாவுக்கு பிசாசு விடுதலை ஆகலை. அந்த ஊழியக்காரர் அற்பமாக எண்ணப்பட்டவர் அந்த கிராமத்தில். ஒரு நாள் அந்த பிசாசு எல்லாரும் சேர்ந்து பேய் போகட்டும் பேய் போகட்டும் அடிக்கும்போ அந்த பிசாசு வாய் திறந்து சொன்ன வார்த்தை, அந்த ஓலசத்தில் இருக்கிற பாஸ்டர்ட்ட என்ன கொண்டு போ, அவன் ஜோமன்னா நான் போயிடுவேன்னுச்சான். வேகமாக கொண்டு போய் அந்த பாஸ்டர்ட்ட கொண்டு போனாங்க. அவர் அப்பாவி மனுஷன், அவர் ஒன்றும் செய்யலை, தள்ள கை வச்சு இயேசு நாமத்தில் போனாரு. பேய் என்ன செஞ்சிருச்சு பார்த்தீங்களா? கிறிஸ்து இவனோடு இருக்கிறார் என்கிறத அடையாளப்படுத்தணும், அடையாளப்படுத்தணும். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து ஆவியாண்ட பலத்தினால நிரப்பப்பட்டார். கரம் உயர்த்தி ஒரு நிமிடம் ஜெபம் பண்ணுங்க. என்னை ஆவியாண்ட பலத்தினால நிரப்பணும், பரிசுத்த ஆவியான தம்முடைய பலத்தினால நிரப்பணும். ஆமா, இனி என் ஊழியத்தில், இனி எங்க சபையில் சும்மா இருக்கக்கூடாது, சும்மா இருக்கக்கூடாது. ஆமே நாமே எங்க மூலமா தேவ வல்லமை வெளிப்படணும். எங்க மூலமா கிருபை உள்ள வார்த்தைகள் வெளிப்படணும். எங்க மூலமா தேவனுடைய அதிகாரங்கள் வெளிப்படணும். ஆமே நாமே எங்களை அடையாளப்படுத்தும் போது இவன் தேவனுடைய மனுஷன் என்று அடையாளப்படுத்த வேண்டும். கர்த்தரை துதிங்க பார்க்கலாம். இனி நம்மளை ஒருத்தரும் குற்றஞ்சாட்டக்கூடாது, இன்னாராக்கும் என்று சொல்லக்கூடாது. நம்மளை காண்கிறவர்கள் நமக்குள் இருக்கிற தேவ மகிமையை பார்க்கணும். அன்னைக்கு பிசாசுகள் இயேசுவை அப்படிதான் அடையாளப்படுத்தினது. அவரை காண்கும் போது இவர் கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தினது. இந்த மத்தியான வேளையிலே கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபையை நமக்கு தருவாராக, அவர் தருவாராக, அவர் தருவாராக. ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஹல்லேலூயா. ஆமே, கர்த்தர் நல்லவர். அப்போ ஆவியானவர் நடத்தினார், அது ஒரு லெவல். அதோட நிக்கல, ஆவியானுடைய பலம் தனக்கு வேணும் என்று கர்த்தர் எதிர்பார்த்தார். அடுத்த லெவலுக்குள்ள வந்தார். ஊழியம் அடுத்த லெவலுக்குள்ள வந்துருச்சு. அடுத்த மூணாவது லெவல், இயேசு கிறிஸ்து மூணாவது தன்னை புதுப்பித்த ஒரு இடம், ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும்போது. ஊழியத்தில் சொல்லுங்க, ஊழியத்தில் பிரச்சனைகள் வரும்போது. மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய், சொல்லுங்க, அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணினார்கள். இந்த வசனம் ஒரு உபவாச ஜெபத்தோடு ஆண்டவர் எங்களை ரொம்ப தொட்டு பலப்படுத்தின ஒரு இடம் இந்த வசனம். இது எனக்கு மறக்க முடியாத ஒரு வசனம். இயேசு கிறிஸ்துவை கொலை செய்யும்படி எல்லாரும் ஆயத்தமானார்கள். அவருக்கு விரோதமாக பெரிய திட்டம் நடக்கிறது. நீங்க மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் வாசித்தீங்கன்னா ஏரோதோடு கூட போய் பேசுறாங்க இந்த விஷயத்தை பத்தி. வாசித்து பாருங்க, மார்க்கு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். பார்த்தீங்களா? ஏரோதோடு சேர்ந்து அவரை கொலை செய்த ஆகணும் என்று என்ன செய்தார்கள்? ஆலோசனை பண்ணினார்கள். அவ்வளவு தூரம் இயேசுவின் மேல ஒரு எரிச்சல் வந்தது, ஒரு கோபம் வந்தது. ஆனா வெளிப்பிரகாரமாக இந்த இடத்துல அவர் மேல ஒரு ஆவி இறங்கிச்சுன்னு சொல்லல. ஆனா ஏசாயா 42ஆம் அதிகாரத்தின் வசனங்களை இந்த பகுதி சுட்டி காட்டுகிறது. நீங்க வாசித்து பாருங்க, 15 மத்தேயு 12ஆம் அதிகாரம் 15 பாருங்க. இயேசு அதை அறிந்து விலகி போனார். திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அவர்களுக்கு கண்டிப்பாய் கட்டளையிட்டார். 17 ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. அவர் உரைத்ததாவது, இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன், என் ஆத்துமாவுக்கு பிரியமாக இருக்கிற நேசன், என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன். என் ஆவியை
சொல்லுங்க, என் ஆவியை. ஏசாயா 11:1-2 இயேசு கிறிஸ்துவ குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானமும் உணர்வும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலனும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? ஏசாயா 61:1 பாருங்க, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் சிறைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அப்போ அங்கேயும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் ஏசாயா 42:1 பார்த்தீங்கன்னா, என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன்னு சொன்ன வார்த்தை எங்க தான் நிறைவேறுது? இந்த இடத்துல நிறைவேறுது. நான் இதை இப்படி யோசிக்கிறேன், இயேசு அவ்விடம் விட்டு தனித்து போகும்போது இங்க ஒரு புது அபிஷேகம் இயேசுவின் மேல இறங்கி வருது. என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிற இவர் மேல என் ஆவியை என்ன செய்வேன் இல்லையா? சும்மா ஒரு வசனம் இந்த இடத்துல நோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லையே. ஏன்னா ஏசாயா 11:1-2 நிறைவேறியாச்சு, ஏசாயா 61:1 நிறைவேறியாச்சு, 42:1 தான் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டியிருக்கு. அது இந்த பகுதியில் நடக்குது. இயேசு கிறிஸ்து ஒரு பிரச்சனை நடுவில் அவரை கொலை செய்ய ஆலோசனை பண்ணும்போது அங்க இந்த வார்த்தை வருது பாருங்க. நீங்க ஏசாயா 42க்கு வாங்கல, ஏசாயா 42ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்தை வாசிங்க. இதோ என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்துமாவுக்கு பிரியமானவரும் இவரே, யாவி அவர் மேல் அமர பண்ணுவேன், நியாயத்தை வெளிப்படுத்துவார், கூக்குரடவும் மாட்டார், சத்தத்தை உயர்த்தவும் வீதியில கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாக என்ன செய்வார்? பரிசேயர்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா, கூட்டம் கூடுது, ஆட்கள்லாம் அவர் பக்கம் சேர்றாங்க, அதனால இயேசு தன்னை ராஜாவாக்கிடுவாரு, இவங்கெல்லாம் அவருக்கு பின்னால போயிருவாங்க போல அப்படிங்கிற பயம் பரிசேயருக்கும் சதுசேயருக்கும் வந்ததுனால இதை முளையிலேயே கிள்ளிரணும், அதனால இவரை கொலை செய்ய வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனா இயேசு போய் தனித்திருந்து பிதாவின் சமூகத்தில் அமர்ந்த போது பிதா அவர் மேல் தம்முடைய ஆவியை அமர பண்ணினார். அந்த ஆவிக்கு என்ன வேலைன்னா, அவர் சொல்றாரு, இவர் ராஜா கிடையாது, போய் கூக்குரடவும் மாட்டாரு, ரோட்ல நின்று ராஜா வாழ்கன்னு சத்தம் போடவும் மாட்டாரு. இவருக்கு இருக்கிற ஒரே ஒர்க்கு நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் இருப்பார், நியாயத்தை வெளிப்படுத்துவார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த போது இயேசுவை பிதா கொஞ்சம் அப்டேட் பண்ணார், அடுத்த லெவலுக்கு நகர்த்திட்டு போனார், அடுத்த மகிமைக்குள்ள நகர்த்திட்டு போனார், ஊழியத்துடைய புதிய எல்லைகளுக்குள்ள கர்த்தர் நகர்த்தி சென்றார். ஹல்லேலூயா. நான் இப்படி சொல்றேன், நமக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்ளுகிற ஆட்கள் பெருகும் போது பரிசுத்தாவியானவர் நம்மை அடுத்த லெவலுக்கு நகர்த்தி செல்லும்படி நம்மை அழைக்கிறார். அது நமக்கு ஒரு சிம்டம்ஸ். நம்மளை சுத்தி எரிச்சல் கொள்ளுகிற ஆட்கள், நம்மள மேல பொறாமைப்படுகிற ஆட்கள், நம்ம மேல பலவிதமான கற்களை எறிகிற ஆட்கள் வரும்போது நாம் புரிந்து கொள்ளணும், எனக்கு இருக்கிற பலன் போதாது. எனக்கு ரொம்ப பிடிச்சது தாவீது. யோவாப்பும் அவனோடு இந்த ஆட்களும் சேர்ந்து அப்னேரை கொன்னுட்டாங்க. அப்னேரை கொன்ன உடனே தாவீது போய் ஓன்னு அழுறான். ஏன்னா அப்னேர் தாவீதை பார்க்க வந்த இடத்துல ரகசியமா கொன்னுட்டாங்க. அழும்போது இப்படி சொல்லி அழுகிறான், ஐயோ மதிகடன் ஜாகிறது போல என்ன செஞ்சிட்ட, செத்து போயிட்டியேன்னு சொல்லி அழுதுட்டு கடைசியில் சொல்றான், நான் இன்னும் பலவீனன். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் கடைசி வசனம், நான் இன்னும். 2 சாமுவேல் 3:1 சொல்லுது, தாவீது வர வர பலத்தான் அப்படின்னு. ஆனா கடைசியில் அவனே சொல்றான், நான் யாரு? பலவீனன். ஏன்னா என் கூட இருக்கிற கைகள் என்னை மிஞ்சி இருக்கிறது, என்னை மிஞ்சி போகுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, சபை நம்மளை மிஞ்சும்போ, குடும்பம் நம்மளை மிஞ்சும்போ, பிள்ளைகள் நம்மளை மிஞ்சும்போ, எதிர்ப்புகள் நம்மளை மிஞ்சும்போ, நான் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நான் ஓட வேண்டியது தேவ சமூகம். ஏன்னா நான் பலவீனமா இருக்கிறேன். இதை இப்படியே விட்டுறக்கூடாது. இயேசு அதனால தான் தன்னை கொலை செய்ய நினைத்த போது அவர் விடல, பிதாவின் சமூகத்துக்கு ஓடினார். பிதா தம்முடைய ஆவியை அவர் மேல் அமர வைத்தார். அந்த ஆவி அடுத்த கட்ட ஊழியத்துக்குள்ள அவரை நகர்த்தி சென்றது, அடுத்த கட்ட மகிமைக்குள்ள. இனி கூக்குரடுகிற நேரம் அல்ல, சத்தம் போடுகிற நேரம் அல்ல. இந்த ஊழியம் அநேக நெறிந்த நாணலையும் உடைந்து கிடக்கிற உள்ளங்களையும் பலப்படுத்துகிற ஊழியம் என்று சொல்லி கர்த்தர் அப்புறம் கொண்டு போனார்.
ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் ஒரு 3 வார்த்தையை சொல்லிட்டு இந்த பக்கம் வருகிறேன். ஒரு தேவ மனிதன் மேல அல்லது தேவ பிள்ளை மேல சாத்தான் எரிச்சல் பட 3 காரணங்கள் உண்டு. 3 காரணங்கள். 3 இடத்துல தான் சாத்தான் எரிச்சல் படுகிறான். ஸ்தோத்திரம். இந்த ஆம்ப் ஒர்க் ஆகல. ஓகே, கொஞ்சம் மானிட்டர் வால்யூம் மட்டும். ஆண்டவர் நல்லவர். ஒரு 3 காரியத்தை நான் சொல்றேன், நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஓகே, பேச குறைச்சிடுங்க, கொஞ்சம் பேச குறைச்சு. பிரைஸ் காட். கர்த்தர் நல்லவர். ட்ரிபிள் மட்டும். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். 3 விடத்துல தான் சாத்தானுக்கு எரிச்சல் வருது. நம்பர் 1, நான் தேவனால் அங்கீகரிக்கப்படும் போது. நான் சொல்லுங்க, நான் தேவனால் அங்கீகரிக்கப்படும் போது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆதியாகமம் 4:5. பாத்தீங்களா? காயினுக்கு மிகவும் என்ன வந்தது? நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஊழியத்தில் எப்ப கல்லறி வருது தெரியுமா? என் ஊழியங்கள் தேவ சமூகத்தில் அங்கீகரிக்கப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா என் ஊழியத்தில் என்ன வருகிறது? சொல்லுங்க. ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் என்ன செய்தார்? அங்கீகரித்தார். அவனுடைய காணிக்கை, அவனுடைய பிரதிஷ்டை, அவன் ஜெபத்தை ஏற்றுக்கொண்டார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. எப்பெல்லாம் நான் தெய்வத்தால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறேனோ அப்பெல்லாம் பிசாசு நமக்கு விரோதமாய் எழும்புகிறான். பிசாசு விரோதமாய் எழும்பி அவன் யுத்தம் செய்ய போராடுகிறான். இதை இயேசு நல்லா அறிந்திருந்தார். அப்போ காயின் மேல, இந்த ஆபேல் மேல காயின் எரிச்சல் பட அவனை கர்த்தர் என்ன செய்தார்? சொல்லுங்க. அங்கீகரித்தார்ல. சில நேரம் நமக்கே ஃபீல் ஆகும், நம்ம ஊழியங்கள் சிறப்பாக செய்கிறோம், கர்த்தர் நடத்துகிறார், கர்த்தர் கிருபையாக கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் நம்மளை அறியாத இடத்துல இருந்தெல்லாம் என்ன வரும் இல்லையா? பிரச்சனை நிறைய என்ன செய்யும்? வரும். அவங்க எரிகிற கல்லறியெல்லாம் நம்ம திருப்தியானதை விட தலையில தள்ளி என்ன செஞ்சிடும்? விட்டுரும். நம்மளே சோர்ந்து போக வச்சிரும். எலியா அப்படிதான் நினைச்சாரு. பா செமையா, ஒரு 450 பேரை போட்டு தள்ளியாச்சு, பலிபீடத்தின் மேலே கர்த்தருடைய அக்கினி இறக்கியாச்சு, ஜெபம் பண்ண ஜெபத்தில் மேகம் இறங்கி மழை என்ன செஞ்சாச்சு? பெஞ்சாச்சு. சூப்பர் பான். தூங்கி முழிக்கலை. காலையில் வருது ஏசபேல் திறந்து, நாளைக்கு நேரம் என்ன செய்வேன்? அப்போ நல்ல கவனிங்க. நான் தெய்வத்தால் அங்கீகரிக்கப்படும் போது சாத்தானுக்கு என்ன வரும்? எரிச்சல் வரும். 2வதாக, நெருக்கத்தின் நடுவில் நான் வளரும் போது சாத்தானுக்கு எரிச்சல் வரும். எது நடுவில்? சொல். நெருக்கத்தின் நடுவே நான் வளரும் போது. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பாருங்க. யாத்திராகமம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் பலுகி பெருகினார்கள். பாத்தீங்களா? அதனாலதான் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரை குறித்து என்ன அடைந்தார்கள்? இந்த வார்த்தை அழகா இருக்கு பாருங்க. நெருக்கம் தான் அந்த வார்த்தை அப்படிதான் இருக்கு. எவ்வளவு ஒடுக்கினார்களோ அவ்வளவு. அப்போ பெருக்கம் எங்க ஆரம்பிக்கும் தெரியுமா? ஒடுக்கத்தின் நடுவுல, நெருக்கத்தின் நடுவுல. நான் விசாலமா இருக்கும் போது வளருவதில்லை, ஆனா நான் நெருக்கப்படும் போது சாத்தான் எதிர்பாராத எல்லைக்குள்ள நான் போகிறேன், சாத்தான் சிந்திக்காத எல்லைக்குள்ள போகிறேன். என் பரிசுத்தம் மாறுது, என் ஜெபம் மாறுது, என் விசுவாசம் மாறுது, ஊழிய அளவு மாறுது, என் ஜெபம் மாறுது. அதனாலதான் சாத்தானுக்கு என்ன உண்டாகுது? எரிச்சல் உண்டாகுது. இவன் நெருக்கத்தின் நடுவுல என்ன செய்கிறான்? வளர்றான். என் ஊர் வழியா வரக்கூடாது, இந்த ஊர்ல வந்து சாப்பிடக்கூடாது, இந்த ஊர்ல வந்து எதுவுமே செய்யக்கூடாதுன்னு சொன்ன பாலாக் ராஜா அவர்களை சபிக்கும்படி கூடி பேசி பிழையாம என்ன செஞ்சான்? கூட்டிட்டு வந்தானே. அவனுக்கு என்ன? இவர்கள் வளருகிறார்கள். அவன் மேல இருந்து பார்த்தா பரவி போகிற 6 மாதிரி இருக்குது. இவங்களை பார்த்தா, இவங்க கூடாரத்தை பார்த்தா அவ்வளவு அழகா இருக்குது. இதை பார்க்க பார்க்க பாலாக்குக்கு பொறாம எரிச்சல் வருது. எப்படி இவன் பெருகிறான், எப்படி வளர்றான். நம்ம எந்த வாசலை அடைச்சாலும் இவன் என்ன செஞ்சிட்டே இருக்கிறான்? எரிச்சல் ஏன் தெரியுமா வருது? சாத்தான் 1000 வாசல் அடைச்சாலும் நம்ம வாழ்க்கை ஜெயமா ஓடிட்டே இருக்குது. நம்ம வாழ்க்கை ஜெயமா இருக்கு, ஊழியம் ஜெயமா இருக்கு. அவன் பாஸ்டர் சொல்லும் எப்படி சொன்னாங்க இல்லையா? என் முகத்தை பார்த்தா துக்கப்படுற மாதிரியா தெரியுது, எனக்கு பின்னாடி எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னாரு இல்லையா? ஆமே. ஏன் சாத்தானுக்கு எரிச்சல் வருதுன்னா, இவன் மூழ்குவானவன் நினைச்சா அதுக்கு மேலேயே நீச்சல் அடிச்சு போறதா அவனுக்கு பிடிக்கல. நெருக்கப்படும் போது இவன் விழுவான் நினைச்சா நெருக்கத்தின் நடுவில்
வளர்றான், பெருகிறான், அபிஷேகம் பெருகுது, கிருபை பெருகுது, இவன் மேல இருக்கிற ஊழியத்தின் அழைப்பு பெருகுது. இதை காணும் போது பிசாசுக்கு எரிச்சல் வருகிறது. ஹல்லேலூயா. அப்ப என் ஊழியம் அங்கீகரிக்கப்படும் போது பிசாசுக்கு எரிச்சல் வரும். 2, நெருக்கத்தின் நடுவே நான் வளரும் போது பிசாசுக்கு எரிச்சல் வரும். 3, ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கும் போது பிசாசுக்கு என்ன வரும்? ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கும் போது. நெகேமியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். நெகேமியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம். சன்பலாத் கேட்டபோது கோபித்து எரிச்சல் அடைந்து, அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? இடங்கொடுக்கப்படுமோ, பலியிடுவார்களோ, முடித்து போடுவார்களோ, சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சேனைக்கு முன்பாக ஆவிக்குரிய மாற்றத்தை உண்டாக்கும் போது. நெகேமியா என்பவன் அங்க அர்த்தசஷ்டா ராஜாவுடைய அரண்மனையில் அவன் வேலை செய்து கொண்டிருக்கிறவன். அங்கே வேலை செய்து கொண்டிருக்கும் போதுதான் அந்த ராஜாவுடைய அரண்மனையில் இருக்கும் போது ஒரு தகவல் கேள்விப்படுகிறான். அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, தேவ ஜனங்கள் நிந்தை அனுபவிக்கிறார்கள், நம்முடைய ஜனங்கள்லாம் துக்கப்படுகிறார்கள் என்று செய்தியை கேள்விப்பட்டபோ ராத்திரி பகலா உட்கார்ந்து ஜோம் பண்ணி உபவாசம் பண்ணி அழுது தேவ சமூகத்தில் காத்திருந்த போது அவன் முகம் துக்கமா இருந்ததை கண்ட ராஜா, நீ ஏன் துக்கமா இருக்கிற, உன் பிரச்சனை என்ன என்று கேட்டான். அவன், என்னுடைய நாடு, என் ஜனங்கள் இருக்கிற தேசம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதை கட்டி எழுப்பணும், அதுக்கு போகணும்னு சொன்னபோ ராஜா அவனுக்கு வழி செலவுக்கான ஆட்களையும் கொடுத்து பணத்தையும் கொடுத்து எல்லா அனுகூலத்தையும் உண்டாக்கி அனுப்பினார். இங்க வந்து பார்த்தா தேசத்தில் ஆங்காங்கே அலங்கங்கள் இடிக்கப்பட்டு கிடந்தது. அதனால நெகேமியா எல்லா ஜனங்களையும் கூப்பிட்டு வச்சு பேசி அலங்கத்தை கட்டுவோம், அவர் வீட்டுக்கு முன்ன இருக்கிற சுவரை கட்டி எழுப்புங்கன்னு சொல்லி எல்லாரையும் உற்சாகப்படுத்தி 9 வாசல்கள் கொண்ட அந்த அலங்கத்தை ஆங்காங்கே கட்டி எழுப்புகிறார்கள். மண்மேடுகளாக்கப்பட்ட அந்த அலங்கத்தை கட்டி எழுப்பும்போ சன்பலாத்தும் தொபியாவும் அவங்க சொல்ற வார்த்தையை பாருங்க, மண்மேடாக்கப்பட்டவைகளுக்கு உயிர் கொடுக்க முடியுமா? நீ மாற்றத்தை உண்டாக்கிருவியா? பலிபீடம் கட்டிருவியா? ஆராதிச்சிருவியா? சபையை கட்டிருவியா? இடத்தை வாங்கிருவியா? ஊழியத்தை வளர்த்துருவியா? செய்ய முடியுமா? இல்லையா? ஊழியத்தை வளர்க்கணும், மாற்றத்தை உண்டாக்கணும், ஒரு எழுப்புதலுக்கு நேரம் ஓடணும், தேசத்துல மாற்றம் வரணும் எப்ப நினைக்கிறோமோ அப்ப எரிச்சல் உள்ள ஆட்கள் என்ன செய்வார்கள்? எழும்புவார்கள், அவர்கள் சக்கல்தம் பண்ணுவார்கள். நான் இப்படி யோசிக்கிறேன், நெகேமியா கூட நினைச்சிருக்க மாட்டாரு இந்த மண்மேட்டுக்கு நம்ம உயிர் கொடுக்கிறோம்னு. ஆனா சன்பலாத்து சொல்றான், நீ செய்யற வேலை என்ன தெரியுமா? மண்மேட்டுக்கு உயிர் கொடுக்கிற வேலை, மண்மேடுகளாக்கப்பட்டவைகளுக்கு உயிர் கொடுக்கிற. நான் இப்படி சொல்றேன், நான் மாற்றத்தை உண்டாக்க பிரயாசப்படும் போது மண்மேட்டுக்கு உயிர் கொடுக்கிற வேலையை செய்கிறேன், ஒண்ணுமில்லாத கல்லுக்கு உயிர் கொடுக்கிற வேலையை செய்கிறேன், ஜீவனற்ற ஊழியத்துக்கு ஜீவனை கொடுக்கிற வேலையை செய்கிறேன். அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும், நம்முடைய ஊழியத்தில் நம்முடைய சபையில் நாம் எடுக்கிற முயற்சிகள், நாம் எடுக்கிற காரியங்களை கண்டு மற்றவர்கள் பரியாசம் பண்ணலாம். அப்ப புரியணும், கர்த்தர் என்னை கொண்டு மண்மேடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறார், மண்மேட்டுக்கு உயிரை கொடுத்து கொண்டிருக்கிறார். என் ஊழியங்கள் மற்றவர்களுக்கு அர்த்தமாய் எண்ணப்படும் போது நான் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் தெய்வத்தால் அங்கீகரிக்கப்படுகிறேன். என் ஊழியங்கள் மற்றவர்களால் பரியாசம் பண்ணப்படும் போது நான் புரிந்து கொள்ள வேண்டியது, நான் தெய்வத்தால் அங்கீகரிக்கப்படுகிறேன். எனக்கு விரோதமாய் விமர்சனங்களும் எனக்கு விரோதமாய் பிரச்சனைகளும் எழும்பும்போ நான் புரிந்து கொள்ளணும், கர்த்தர் என்னை அங்கீகரிக்கிறார். இந்த நிலை வருகிற ஒவ்வொரு தேவ பிள்ளையும் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, இது என்னை புதுப்பித்துக் கொள்ளுகிற காலம், இது என்னை உயிர்ப்பிக்கிற காலம். இந்த நிலையை அடையும் போது பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்தில் சொல்லுவது, உன்னை புதுப்பித்துக் கொள், நீ நெறிந்த நாணலை முறியாமல் மங்கி எரிகிற திரியை அணையாதிருக்கிற ஒரு ஊழியத்தை செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு 3வது லெவல், மங்கி எரிகிறவர்களை அனல் மூட்டுகிற ஒரு மகிமையின் ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். இந்த பகல் வேளையில் ஒரு நிமிடம் கரந்தட்டி நல்ல கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். உடபாலமா ரியாந்தரா அத்த
சில எரிச்சல் உள்ள ஆவிகள் இந்த பகல் நிர்மூலமாவதாக. குடும்பங்களுக்கு விரோதமாய், ஊழியங்களுக்கு விரோதமாய் எரிச்சல் கொள்ளுகிற அசுத்தாவிகள் இயேசுவின் நாமத்தினால விழுவதாக. நான் செய்கிற ஊழியங்கள் என் தெய்வத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்கள். கர்த்தரை துதிங்க. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த மகிமை என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் மேல என் ஆவியை அமர பண்ணுவேன்னு சொன்னாரு. இந்த பகல் தம்முடைய ஆவியை கர்த்தர் அமர பண்ணுவாராக. எரிச்சல் உள்ள மனிதர்கள் நடுவே நான் வாசம் பண்ணுகிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களானா, ஒரு பரிசுத்தாவின் மகிமை, ஒரு பரிசுத்தாவின் வல்லமை காவாலவாதாரா நீங்கள் செய்வது பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்ட ஊழியங்கள். காவாலஹாதாரா தேவ மகிமை ஆட்கொள்வதாக. ஆமென், ஆமென். நான் செய்வது சாதாரண ஊழியம் அல்ல, மண்மேடாக்கப்பட்டவைகளுக்கு உயிர் கொடுக்கிற ஊழியங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்போ நெகேமியா புரிந்து கொண்டார், இது சாதாரண ஊழியம் அல்ல. அவன் எரிச்சல் படுகிறான் என்றார், என்னுடைய தீவிரத்தை அதிகமாக்கணும். அதனால தான் நெகேமியா 4ஆம் அதிகாரத்தில் ஜாமக்காரர்களை நிறுத்தி ஜாமக்காரர்களோடு சேர்ந்து வேலை ஆரம்பித்தார்கள். அவர்கள் நினைத்தது போலவே அந்த வேலையை செய்து முடித்தார்கள். நீங்க புரிந்து கொள்ளணும், நானும் புரிந்து கொள்ளணும். நம்ம மேல ஒரு கூட்டம் எரிச்சல் ஆகுதுன்னா நான் இந்த நிலையில் இருக்கக்கூடாது, அடுத்த லெவலுக்கு போயிடணும். நம்முடைய பிள்ளைகள் மேல உலகத்துக்கு ஒரு எரிச்சல் வருதுன்னா புரிந்து கொள்ளணும், நான் அடுத்த லெவலுக்கு போயிடணும். நம்முடைய குடும்பத்தின் மேல சாத்தானுக்கு எரிச்சல் வருதுன்னா புரிந்து கொள்ளணும், நான் அடுத்த லெவலுக்கு போயிடணும். அங்க போயிட்டா நெறிந்த நாணலை என்னால அனல் மூட்ட முடியும். ஹல்லேலூயா. அப்போ ஆரம்ப ஊழியம் வேற, ஆவியானவர் நடத்தினார். அடுத்தவர் கிடைச்ச ஊழியம் வேற, ஆவியாண்டிய பலம். அந்த பலத்தினால கிருபை உள்ள வார்த்தை வெளிப்பட்டது, அந்த பலத்தினால அதிகாரம் உள்ள வார்த்தை வெளிப்பட்டது, அந்த பலத்தில் அசுத்தாவிகள் நடுங்கினது. அந்த வார்த்தையினால அவரை காண்கிறவர்கள் கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தினார்கள். ஆனா பிரச்சனைகள் சூழும் போது பிதா அவரை கொஞ்சம் அப்டேட் பண்ணார். என்னை அதிகம் தொட்ட ஒரு வார்த்தை, இவர் அப்டேட் ஆயிட்டாரா, இப்போ பார்த்த பார்வை மாறிடுச்சு. மத்தேயு 12ஆம் அதிகாரம், அதே 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை பாருங்க. மத்தேயு 12:23, ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பார்த்தீங்களா, ஜனங்களுடைய பார்வை என்ன செஞ்சிருச்சு சொல்லுங்க? பார்வை. எரிச்சல் உள்ள ஆள்கிட்ட போய் நம்ம சண்டை போடுறதுனால ஒரு பிரயோஜனமும், விமர்சிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆமே, அது தேவையில்லாத ஒண்ணு. இயேசுவே அங்க போகல, இயேசுவைய பிதா அடுத்த லெவலுக்கு தான் கொண்டு போனார். எரிச்சல் ஆகிறானா பரவாயில்ல, அடுத்த லெவலுக்கு வந்துடும். அடுத்த படி ஏறியாச்சுன்னா இந்த படி பிரச்சனை நமக்கு இல்லையா? பஸ்ஸில் ஏறினோடனே கண்டக்டர் சொல்லுவார், மேலே ஏறி வாங்க பார். லாஸ்ட் படியில் நின்னா எப்போ என்ன நடக்கும் நமக்கு என்ன செய்யாது, தெரியாது. அடுத்த படிக்கு போயிட்டோம்னா அந்த பிரச்சனை நமக்கு இல்லை, அங்கே வேற பிரச்சனை. அங்கே முன்ன நிற்கிறாலாம் நம்மளை தள்ளும், நமக்கு பிடிக்கவும் முடியாது, நிற்கவும் முடியாது. அடுத்து ஒரு ஸ்டெப் மேலே வச்சு கொஞ்சம் மேலே வந்துட்டோம்னா அந்த பிரச்சனையும் இல்லை, நம்ம என்ன செய்யலாம், நிற்கலாம். சில நேரம் பாருங்க, நடுவில் கிரவுண்டே கிடக்கும், ஒருத்தனும் உள்ள போக மாட்டாவ, ஆனால் பின்னாடி தான் மொத்த பேர் என்ன செய்வாவ. அப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் திரிச்சு தள்ளிட்டு, கொஞ்சம் கஷ்டம்தான் பஸ்ஸில் போகிறதெல்லாம் பாடாக இருக்குது, எங்கே வயிற்ற வச்சுக்கிட்டு எங்கே போகிறது இல்லை, நுழையும் முன்ன பெரும்பாடு. பஸ்ஸில் போகிறனாலே வருத்தமாக இருக்குது. ஆமாம், அப்போது நம்ம நடுவுக்கு போகனாலே ஒரு பெரிய யோர்தானை கடந்த மாதிரி என்ன செய்யணும் இருக்கு, போக வேண்டியிருக்கா. கண்ட்ராக்ட் வரும்போது நம்மளும் எவ்வளோதான் எக்கிறது, போக மாட்டேன். நம்ம என்ன செய்கிறது, நம்மளை எக்கி பார்த்தா அவரும் அதுக்கு மேலே வச்சுருப்பாரா, முடிஞ்சு. அப்போ அங்கே போக முடியாது. அப்போ அடுத்தடுத்த கட்டம் போகும்போது அடுத்தடுத்த லெவல் பிரச்சனை மாறிடும். இயேசு கிறிஸ்துவை பிதா அடுத்த லெவலுக்கு கொண்டு போனாரு. பார்வையே மாறிச்ச. எல்லாரும் சொல்றாங்க இவர் தேவனுடைய குமாரன். இப்போ இதுவரைக்கும் கொல்லணும்னு சொன்ன பரிசேயன் என்ன சொன்னான் தெரியுமா? 24ஆம் வசனம், பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி பிரச்சனை மாறிடுச்சா? நேற்று வரைக்கும் கொல்லணும் இங்க, இப்போ சொல்கிறாங்க அவர் சும்மாலாம் ஒன்றும் பிசாஸ் துரத்துறது இல்லை, எங்கேயோ போய் வித்தப்பட்டு வந்திருக்கிறார், பிசாசை கையில் வச்சிருக்கிறார், வச்சுக்கிட்டு தான் என்ன செய்கிறாரு,
இல்லையா? அந்த அந்த பேச்சு இன்னும் நம்மளை விட்டு என்ன செய்யலை. நம்ம ஆட்க பண்ணுற அநியாயங்கள் பெருத்த வைக்கப்படுச்சு. எனக்கு தெரியும் இந்த ஆள்கிட்ட அவர் போயிட்டு வந்தார். ஏங்க நம்ம திறந்து போட்டால் பார்த்துட்டு இருந்தோம், சும்மா அடிச்சு விட்றது. அங்கே போனார் இங்கே போனார், இது அன்னைக்கே நடந்துச்சு. அன்னைக்கு நடந்தது இன்னைக்கும் என்ன செஞ்சுட்டே இருக்குது. ஏசு அடுத்த லெவலுக்கு போனார், ஜனங்களுடைய பார்வை மாறிடுச்சு. வாஸ்து பாருங்க 38. அப்பொழுது வேத பாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை. இன்னும் பார்வை மாறுது பாருங்க. அவர் செய்கிற ஊழியத்தை பார்த்தா நெறிந்த நாணலை முறிக்கலை, மங்கி எரிகிற திரிகள் எல்லாம் அணைக்கலை, அனல் மூட்டி விடுறாரு. ஊழியம் போகிற இடத்துலலாம் ஜெபம் அனலாகுது, ஆராதனை அனலாகுது, பிரசங்கம் அனலாகுது, ஜனங்களுக்குள்ள மாற்றம் வருது. அப்போ பரிசேயர் கேட்குறாங்க, ஐயா ஊழியம் பயங்கரமாக நடக்குது, ஒரு அடையாளத்தை தாருமே. நீர் தான் மேசியாங்கிறதுக்கு என்ன தாரும்? அடையாளம் தாரும், நம்பிடுறோமே. இயேசு சொல்றாரு, யோனாவின் அடையாளம் தவிர ஒரு அடையாளமும் கிடையாதுப்பா. அதுதான் அடையாளம். அவன் மீன் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரன் பூமியின் வயிற்றில் 3 நாள் இருப்பார். அதுதான் அடையாளம். அப்ப யோசித்து பாருங்க, ஆட்டோமேட்டிக்காக அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்த பரிசேயரின் சிந்தனைகளே என்ன செய்தது? மாற ஆரம்பித்தது. அதுக்குத்தான் நமக்கு வளர்ச்சி தேவை, ஆவிக்குரிய வளர்ச்சி தேவை. நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம்? நீ வரைஞ்சி கட்டினா நான் என்ன செய்வேன்? வரைஞ்சி கட்டுவேன். நீ அடிச்சா நான் என்ன செய்வேன்? ஆமா, நீ வலது கணத்தில் அடைந்தால் 2 கணத்தில் சேர்த்து என்ன செய்வேன்? அடிப்பேங்கிற லெவலில் என்ன செஞ்சிருக்கோம்? நீ போலீஸ் ஸ்டேஷன் போனால் நாங்கள் எங்கே செய்வோம்? போலீஸ் ஸ்டேஷன் போவோம். நீ கோர்ட்டுக்கு போனால் நாங்கள் என்ன செய்வோம்? கோர்ட்டுக்கு போவோம். நீ ஆர்ப்பாட்டம் பண்ணால் நான் என்ன செய்வோம்? ஆனால் ஆவியில் என்ன செய்யலை இல்லையா? நான் விமர்சிக்க வரல. ஆனால் ஆவியில் வளர்ந்துட்டு நம்ம ஆவியில் பெருகிட்டதெல்லாம் செஞ்சா கரெக்டு. நம்ம எதில் வளரலை சொல்லுங்க? அது ஆவியில் வளரலையே. நான் உண்மையிலாம் வேதனையோட பேசுகிறேன். இன்னைக்கு நீங்கள் கோடி ஜெபம் பண்ணுறீங்க, நான் ஆண்டவருக்கு கோடி நன்றி சொல்கிறேன். இந்த ஜெபங்கள் அப்படியே நிற்கட்டும் நான் விரும்புகிறேன். இந்த ஐக்கியங்கள் அப்படியே வளரட்டும் நான் ஆசீர்வதிக்கிறேன். நான் விரும்புகிறேன் இதை. என்ன இன்னைக்கு அப்படி ஜெபிக்க இடம் இல்லை. பதவி கொடுத்தா என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். பேர் போட்டால் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். ஆமாம், என்னை கொண்டு முன்னாடி செக்ரட்டரியா, ட்ரெஷரரா, கமிட்டி மெம்பரா இப்படி உட்கார வச்சா என்ன செய்யலாம்? மற்றபடி என்ன செய்ய முடியாது. பதவியெல்லாம் வரல. பதவிக்காகவே ஓடி திரிகிற காலத்தில் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இல்லை. உங்கள் ஒருவனாய் நான் பேசுகிறேன். நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, நான் அடுத்த லெவலுக்கு போனால் ஜனத்தின் பார்வை மாறுமே. ஜனத்தின் பார்வையை மாற்றாம நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? ஊழியக்காரங்கிற பேரில் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? எரிச்சல் படுற ஜனம் இன்னும் எரிச்சல் தானே படுறான். நம்ம மேலே நம்ம நெறிந்த நாணலை நம்ம காப்பாற்றுறதையோ, மங்கி எரிகிற திரிகளை அணையாம தூக்கி விடுறதையோ உலகம் என்ன செய்யலை? இன்னும் பார்க்கலையே. உலகம் பார்க்கட்டும். இந்த மனுஷன் அந்த பாஸ்டர்ட்ட போனாரியா, அந்த மனுஷனை ஒரு மனுஷனா மாத்திட்டார். அந்த குடிகாரன் அந்த பாஸ்டர்ட்ட போனார், நல்லவனா மாறிட்டார். அந்த விபச்சாரக்காரன் அந்த பாஸ்டர்ட்ட போனார், இப்போ நல்லவனா ஆயிட்டார். அந்த 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 தேவையில்லாத பழக்கம் உள்ள மனுஷன் அந்த சர்ச்சுக்கு போனாயா, இப்போ மனுஷனா இருக்கிறான், நல்லா இருக்கிறான். இந்த பேச்சு வரணும், இந்த வார்த்தை வரணும். இது வருவதற்கு நம்மளை அப்டேட் பண்ணியே ஆகணும், நம்மளை வளர்த்தெடுத்தே ஆகணும், நம்மளை அடுத்த ஸ்தானத்துக்கு கொண்டு போயே ஆகணும். பரிசுத்த ஆவியான நமக்கு கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. பார்வை மாறணும். அவனுடைய கிருபையினால, நான் பெருமைக்காக அல்ல, அவனுடைய கிருபையினால சொல்றேன். எங்க சர்ச்சில் ஒரு பையன், அவன் செய்த ஒரு தவறு எவராலும் மன்னிக்க முடியாத ஒரு தவறு. ஆனால் ஆண்டவர் எங்களை அவனை போய் பார்க்கும்படி சொன்னார். அவனை போய் பார்த்தோம், சபைக்குள்ள கூட்டிட்டு வந்தோம், அவனுக்கு வசனங்களை சொல்லி கொடுத்தோம், அவனை தேவ பிரசன்னத்தில் நிறுத்தினோம். அவன் வளர்ந்து வருகிறத பார்த்த சில குடும்பத்தில் இந்த பாஸ்டர்ட்ட நம்ம பிள்ளைகள் வளர்ந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி அவருடைய பெண் பிள்ளைகளை எங்க சபைக்கு தைரியமா அனுப்புகிறார்கள். என் மனைவிட்ட வந்து பர்சனலா அவங்க பேசுறதும் ஆலோசனை கேட்கிறதும். இப்போ அந்த ஃபேமிலி என்ன செய்யறாங்கன்னா, இவர்கிட்ட இருந்தா மட்டும்தான் நம்ம பிள்ளைங்க காப்பாற்றப்படும். ஏன்னா எல்லா பிள்ளைகளும் ஒரு பிரச்சனையில கிடக்குது. இவங்க காப்பாற்றப்படுவதற்கு இவரை விட்டு ஓடக்கூடாது. உண்மையிலே இன்னைக்கு என் கூட வர்றதுக்கு 2 பேர் ரெடியா இருந்தாங்க. 2 பேரையும் ஸ்கூலுக்கு போன்னு 10 விட்டாக்க நான் என்ன செஞ்சிருக்கிறேன்னா, ஏன்னா நீங்க போராடலாம், நாங்கள் வரோம் பாஸ்டர், உங்க கூட நாங்கள் வர்றோம், ஜெபத்துக்கு வரோம், நாங்கள் அது ரெடியா இருக்கிறாங்க. நான் இல்லடா ஸ்கூலுக்கு போ, காலேஜுக்கு போ, நாளைக்கு பார்த்துக்கலாம், லீவு டயத்தில் பார்த்துக்கலாம் சொல்லியாக்க விட்டுட்டு வந்திருக்கிறேன். பெற்றோர் தைரியமாய் நம்பி அனுப்புகிறார்கள். ஒன்னே ஒண்ணுதான், அவர்கிட்ட போனா என் பிள்ளைகள் மாறிடுது.
நான் என்ன வாஞ்சிக்கிறேன், இது நம்ம எல்லாரையும் பார்த்து உலகம் சொல்லணும். நெறிந்த நாணலை கொண்டு கொடுத்தா அவர் காப்பாத்திருவாரு. மங்கி எரிகிற திரி அவர்கிட்ட கொண்டு கொடுத்தா அதை அனல் மூட்டிருவாரு. இந்த வார்த்தையை நம்மளை பார்த்து தேசம் சொல்லணும். ஒரு ஊழியக்காரர் இப்படி சொன்னார், எலிசா என்கிற மகா பெரிய தீர்க்கதரிசியை எழுப்பினார். ஆனா எலிசாவோ தனக்கு பின் ஊழியம் செய்ய அடுத்த சந்ததியை எழுப்பாமலே போனார் என்று சொல்லி அவர் வேதனையோடு பிரசங்கித்தார். அப்ப யோசித்து பாருங்க, அடுத்த சந்ததியை, நெறிந்து கிடக்கிற இந்த சந்ததியை, மங்கி கிடக்கிற இந்த சந்ததியை நான் தட்டி எழுப்ப வேண்டுமானால் நான் சண்டை போடுற நேரம் அல்ல, நான் ஆவியில வளருகிற நேரம். நான் ஆவியில வளர்ந்தா தான் இந்த கூட்டங்களை நம்மளால காப்பாற்ற முடியும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படி நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் 3 காரியம் பேசியிருக்கிறேன். முதல் தடவை ஆவியானவரால் நிரப்பப்படும் போது அவர் நடத்தப்பட்டார். ஆவியானவரால் நடத்தப்பட்டார். 2வது அடுத்த லெவலுக்கு போகும்போது ஆவியுடைய பலம் அவர் மேல் வந்தது. 3வது பிரச்சனைகள் வரும்போது அடுத்த லெவலுக்கு போயிட்டார். ஜனங்களுடைய பார்வையை என்ன செஞ்சிருச்சு, மாறிடுச்சு. ஒரு முக்கியமான ஒரு பகுதியை கொஞ்சம் நம்ம தியானிக்க போகிறோம். 4வதாக தரிசனத்தில் தயங்கும் போது. தரிசனத்தில் சொல்லுங்க, தரிசனத்தில். அந்த வார்த்தையை ரொம்ப யோசித்தாக்கும் இப்படி எழுதுன, தரிசனத்தில் தயங்கும் போது. இப்படி சொல்வதற்கு ஒரு சதவீதம் கூட சொல்லக்கூடாது. ஆனால் நான் இயேசுவை ஒரு அப்போஸ்தலனா, எனக்கு முன்ன ஊழியம் செய்த ஒரு ஊழியக்காரராய் வைத்து நான் அதை தியானித்ததுனால ஒரு சின்ன தைரியத்தோடு இப்படி எழுதுனேன். ஆமாம், தரிசனத்தில் தயங்கும் போது. எப்படி இந்த தயக்கம் வந்தது? மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 22 வாசிக்கலாம். அவரை தனியே அழைத்து கொண்டு போய், நேரிடக்கூடாது, சம்பவிப்பது இல்லை என்று அவரை போதும். இந்த சம்பவம் இயேசுவை அதிகம் தாக்கின ஒரு சம்பவம். இயேசு கிறிஸ்து முதல் தடவை தன் தரிசனத்தை பேசுறார். தன் வந்த நோக்கத்தை சீசரிடத்தில் பேசுறார். நான் எருசலேமுக்கு போகணும், பாடுபடணும், மரிக்கணும், அடக்கம் பண்ணப்படணும். முதல் தடவை பேசுறார். பேசின உடனே எதிர்ப்பு வருது. பேசின உடனே உள்ள இருக்கிற ஒருவன் எழும்பி சொல்றான், இதெல்லாம் உமக்கு நேரிட கூடாது. இயேசு கிறிஸ்து பின்னா பார்த்து பேதுருவை பார்த்து, எனக்கு பின்ன போய் சாத்தானே நீ இடரலா இருக்கிறாய் சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொல்றாரு. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல், யாருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற? மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிற அப்படின்னு இயேசு சொல்லி போ பிசாசே அப்படின்ட்டார். ஆனா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பாருங்க, 6 நாளைக்கு பின்பு அப்படின்னு இருக்கும். இந்த சம்பவம் நடந்த 6 நாளைக்கு பின்பு இயேசு கிறிஸ்து இந்த 3 பேரை மட்டும் கூட்டிக்கிட்டு தனியா போகிறார். ஏன்னா தரிசனத்தை சொன்னாரு. சொன்ன மாத்திரத்துல அவங்க ஏத்துக்கல. நான் இப்படி யோசிக்கிறேன், ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனா இப்படி யோசிப்போமே, சும்மா ஒரு கற்பனைக்காக. நம்ம ஒரு ஊழியக்காரர் சபையில போய் கர்த்தர் எனக்கு இப்படி வார்த்தையை சொல்றாரு, ஊழியத்தில் இப்படி செய்யலாம் நினைக்கிறேன்னு சொல்லும்போ உள்ள இருக்கிற ஆட்கள்லாம் அதெல்லாம் முடியாது, செய்யக்கூடாது, அது எப்படி செய்ய முடியும்னு கேட்டா நம்ம இருதயம் யோசிக்குமா யோசிக்காதா? யோசிக்கும்ல. ஆட்டோமேட்டிக்காக இருதயம் என்ன செய்யும்? ஒருவேளை கர்த்தர் கொடுத்த தரிசனம் தானா, அவசரப்பட்டுட்டோமா, ஏன் ஜனங்கள் ஏற்றுக்கலையே, ஜனங்கள் யாரும் புரிந்து கொள்ளலையே. அப்போ நம்ம தரிசனத்தை சில நேரம் என்ன செய்கிறோம்? தயங்குறோம். அப்போ கரெக்டு தானா இல்லையா ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக காத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து அப்படிதான் 6 நாளைக்கு பின்பு மலையில ஏறி காத்திருந்தார். அவர் ஜெபம் பண்ண தொடங்கினார். அவர் ஜெபிக்க இப்ப 4வது லெவல் வருது பாருங்க. அவருடைய முகம் மர்வமாகிறார். 2ஆம் வசனம் வாசிக்கிற 17:2, அவர்களுக்கு முன்பாக மர்வமானார். அவர் முகம் சூரியனை போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தை போல. அடுத்த லெவல் இது அடுத்த ஒரு மகிமையின் லெவல். அவருடைய சரீரமே மகிமையாய் பிரகாசிக்கிறது, முகம் பிரகாசிக்கிறது. பிதா அவர் தம்முடைய பரிசுத்த மகிமையினால அவரை நிரப்பி இருக்கிறார். இதை பேதுரும் பார்க்கிறார், யோவான் பார்க்கிறார், யாக்கோபு பார்க்கிறார். அவங்க கண்களுக்கு முன்ன இயேசு மகிமையா இருக்கிறார். இப்பதான் விஷயமே நடக்குது. இறங்கி வந்தது யாரெல்லாம்? மோசேயும் எலியாவும் இறங்கி வந்தாங்கல்ல.
இவங்க என்ன பேசுனாங்க? லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 30-31. லூக்கா 9ஆம் அதிகாரம் 30-31. அன்றியும் மோசே மகிமையோடு காணப்பட்டு சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமில் நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து, நான் அதுக்கு தான் சொன்னேன் தரிசனத்தின் தயக்கம் என்று. அப்போ அவர் ஜோமன வந்ததின் நோக்கமே இது தரிசனம் தானா? இதை நான் நிறைவேற்றணுமா? இதை நான் பேசணுமா? இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு ஊழியக்காரனா யோசிப்போமே, நம்ம என்ன ஜோமன் இருப்போம், ஆண்டவரே நீர் தானே தந்தீர், நீர் தானே பேசினீர், நான் சபையில சொன்ன யாருமே ஏத்துக்கலையே, உண்மையிலே இது உங்களுடைய தரிசனம் தானா, நான் இதை செய்ய வேண்டுமா, நம்ம அப்படி ஜோமனும் தெரியுமா? அதே போல இயேசு காத்திருக்கிறார். ஜெபிக்க 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 ஆட்டோமேட்டிக்கா தேவ பிரசன்னம் இறங்குது, முகம் மறுரூபமாகுது, அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் பிரகாசிக்கிறது, ஒரு மகிமை லெவலுக்குள்ள போயிட்டாரு. போனா மோசேயும் எலியாவும் இறங்கி வர்றாங்க. இறங்கி வந்து அவரோடு சம்பாஷணை பண்ணிட்டு இருக்கு. அப்படின்னா ரொம்ப நேரமா பேசிட்டே இருக்கிறாங்க. எதை குறித்து பேசியிருக்கிறாங்கன்னா, அவர்கள் இயேசுவின் மரணத்தை குறித்து, எருசலேமில் படப்போகிற பாடுகளை குறித்து என்ன செய்கிறார்கள்? என்ன பேசியிருப்பாங்க? மோசே சொல்லிருப்பார், ஐயா நீர்தாயா பஸ்கா ஆட்டுக்குட்டி, என்னங்க எகிப்துல அடித்து வெளியே வந்தோமே, அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டி யாருடைய நினைவாய்? உம்முடைய நினைவாய். ஒட்டுமொத்த உலகத்தின் பாவத்தை நீர் சுமந்து தீர்க்கணும். நாங்கள் சர்வாங்க தகன பலி செலுத்தினோம், பாவ நிவாரண பலி செலுத்தினோம், குற்ற நிவாரண பலி செலுத்தினோம், போஜன பலி செலுத்தினோம், பான பலி செலுத்தினோம். இந்த பலிகள் எல்லாம் உமக்கு அடையாளமாய் செலுத்தப்பட்டவைகள். அன்னைக்கே ஆண்டவர் சொன்னார், உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உன் சந்ததியிலே எழும்ப பண்ணுவேன்னு சொன்னார். அந்த தீர்க்கதரிசி நீர்தான் ஐயா. அவருக்கு நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் சொல்லப்பட்ட அனைத்தையும் என்ன செஞ்சிருப்பார் இல்லையா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பேசியிருப்பார். ஏன்னா ஆதியாகமத்தை எழுதினதே மோசே தானே, சொல்லியிருப்பார். அன்னைக்கு ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு ஆதாமுடைய ஏவாளுடைய வஸ்திரத்தை சரீரத்தை மூடினதே அதே ஆட்டுக்குட்டி யார்தான்? நீர்தான். அன்னைக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குதே, ஸ்திரீயின் வித்து என்ற வாக்குத்தத்தம் இருக்குதே, அது நீர்தான். மோசேயும் எலியாவும் மாறி 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 அவருடைய மரணத்தை குறித்து என்ன செய்தார்கள்? பேசினார்கள். இந்த வார்த்தை அவருக்குள்ள இறங்க 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 அவருக்குள்ள ஒரு கன்ஃபர்மேஷன் வர வர அவருடைய முகம் பிரகாசிக்குது, மகிமையாகுது. இதை பேதுரு பார்க்கிறான். 1 மணி நேரம், அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 2 மணி நேரம், 3 மணி நேரம் சம்பாஷணை முடிகிற மாதிரி தெரியல. அதனால தான் பேதுரு சொல்றாரு, உமக்கு ஒரு கூடாரமும் மோசைக்கு ஒரு கூடாரமும். நம்ம 2 பேர் நட்டமே நின்று பேசினா என்ன சொல்லுவோம்? ஒரு சேரை போட்டு உட்கார்ந்து என்ன செய்யுங்க, பேசுங்களேன், ஏன் போட்டு நட்டமே நின்று பேசுதியே அப்படின்னு. இப்போ பேதுரு சேம் கான்செப்ட் வந்துட்டாரு. 2 நேரம் பேசுறவங்க ஒரு கூடாரத்தை போட்டு என்ன செய்ய வேண்டியதானே? அப்போ எவ்வளோ பேசியிருப்பாங்க பார்த்துக்கோங்க. சம்பாஷணை பண்ணினார்கள் அப்படின்னா லிமிட் இல்லை, எவ்வளோ மணி நேரங்கிற லிமிட் இல்லை. ஆனால் அவர்கள் பேசுகிற வார்த்தை எல்லாம் இயேசுவை பிரகாசித்து கொண்டே இருந்தது. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நம்முடைய ஊழியத்தில் இது ஒரு முக்கியமான இடம். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். தெய்வம் நமக்கு தந்த தரிசனத்தை கொஞ்சம் அனல் மூட்டிடணும். தெய்வம் நமக்கு தந்த அழைப்பை கொஞ்சம் அனல் மூட்டிடணும். ஊழியத்துக்கு வரும்போதே நம்மளை குறித்து ஒரு பெரிய திட்டம் இருந்திருக்கும் இல்லையா? அந்த திட்டத்தை கொஞ்சம் அனல் மூட்டிடணும். ஏன்னா இனி இந்த தரிசனத்தை நோக்கி நம்ம பயணிக்க ஆரம்பிக்கணும். இந்த வருஷத்துல நமக்கு ஒரு நோக்கம் இருக்கணும். கர்த்தர் எனக்கு கொடுத்த தரிசனத்தை இந்த வருஷத்துல ஆண்டவர் நிறைவேற்றி தரணும், ஆண்டவர் நிறைவேற்றணும். இயேசு கிறிஸ்து அதற்காய் காத்திருந்தார். அதற்காய் கிடைச்ச அபிஷேகம் தான் மறுரூபம். மறுரூபம். அவருடைய முகம் மறுரூபமானது, சரீரம் மறுரூபமானது, வஸ்திரம் மறுரூபமானது. இப்போ பரலோகமே இறங்கி வந்து சொல்லுது படப்போகிற பாடுகளை குறித்து. இதெல்லாம் கேட்டு கேட்டு இருதயம் பூரித்தது. கீழே இறங்கி வந்தாரா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை 22ஆம் வசனத்தை பாருங்க. அவர்கள் கலிலேயாவில் சஞ்சரிக்கையில் மனுஷகுமாரன் மனுஷர் கையில் ஒப்புக் கொடுக்கப்படுவார், அவர்கள் அவரை கொலை செய்வார்கள், ஆகிலும் உயிர்த்தெழுந்திருப்பார் என்றார். அவர்கள் மிகுந்த இதுக்கப்புறம் இயேசு உறுதியா பேசுறாரு. ஏன் போவேன், என்ன மரிப்பேன், அடக்கம் பண்ண போடுவேன், உயிர் தழுவேன், உறுதியா பேச ஆரம்பித்தார். சீசர்கள் துக்கப்பட்டாலும் துக்கப்படாவிட்டாலும் அதை குறித்து இயேசு வருத்தப்படவே
சொல்லுங்க, வருத்தப்படவே. இனி நம்ம தரிசனத்தை ஒருத்தர் கேள்வி கேட்க கூடாது. இனி நம்ம தரிசனத்தை குடும்பம் கேள்வி கேட்க கூடாது. தரிசனத்தை பிள்ளைகள் கேள்வி கேட்க கூடாது. நம்ம தரிசனத்தை நோக்கி பயணிக்கும் போது எல்லாம் நமக்கு பின்னால ஓடி வரும்படி கர்த்தர் உதவி செய்வாராக. பிள்ளைகள் இனி சொல்லக்கூடாது, எதுக்கு இப்படி ஊழியத்துக்கு வர்றீங்க, எதுக்கு இப்படி ஊழியம் செய்றீங்க, எங்களுக்கு என்ன சேர்த்து வச்சீங்க, எங்களுக்கு என்ன செஞ்சீங்க. இந்த கேள்வியை இனி பிள்ளைகள் என்ன செய்யக்கூடாது, கேட்க கூடாது. உங்கள் தரிசனத்தை சுமக்க நாங்கள் ஆயத்தம் என்று சொல்லத்தக்க விதத்தில் தரிசனத்தில் ஒரு அப்டேட் வேணும், தரிசனத்தில் ஒரு வளர்ச்சி வேணும், வெளிப்பாடுகள்ல ஒரு வளர்ச்சி வேணும். அப்பதான் நம்ம பிள்ளைகள் நம்முடைய தரிசனத்தை பிடித்துக் கொண்டு அவர்கள் எழும்புவார்கள். அவர்களுக்கு அது துக்கமாயிருந்தாலும் நாம் போகிற பாதையில் நம்மை பின்பற்றி வர அது அவர்களுக்கு பலனாயிருக்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே தரிசனம் நம்முடைய குடும்பத்துக்குள்ள செயல்படட்டும், தரிசனம் சபைகளுக்குள்ள செயல்படட்டும். கர்த்தர் நம்மை அழைத்த அழைப்பு உயிர் கொள்ளட்டும். ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே ஒருவேளை நம்ம அழைக்கப்பட்டது சில வருஷங்களுக்கு முன்னையா இருக்கலாம். அழைக்கப்பட்ட போது என்ன வேகம் இருந்ததோ, என்ன பலன் இருந்ததோ, அதே பலனில் அதே வேகத்தில் இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் கர்த்தர் நம்மளை ஓட வைப்பாராக, ஓட வைப்பாராக. மங்கி போன தரிசனங்கள் உயிர் பெறுவதாக, விழுந்து போன தரிசனங்கள் உயிர் பெறுவதாக, நாமே தொலைத்து போட்ட தரிசனங்கள் உயிர் பெறுவதாக. கர்த்தர் கொடுத்த திட்டத்தில் ஆண்டவர் நம்மை நிறுத்துவாராக. அழைத்த அழைப்பும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். ஹல்லேலூயா. சரீரம் செத்து போயிற்று ஆபிரகாமுக்கு, சாராளின் கற்பம் செத்து போயிற்று, ஸ்திரீகளுக்குரிய வழிபாடு நின்று போயிற்று. ஆக மொத்தம் 2 பேரும் 0. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எனக்கு முன்ன நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உன் பேர் ஆபிரகாம், உன் மனைவி பேர் சாராள், உனக்கு பிறக்க போறது ஈசாக்கு என்று அப்ப சொன்னார். பலனற்று போயிற்று, தரிசனம் முடிஞ்சு போயிற்று, திட்டம் முடிஞ்சு போயிற்று, எல்லாம் சீரவாகும் போ கர்த்தர் சொல்றார், இல்ல இனிதான் ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நாம் நினைத்து இனி நடக்காது, இந்த தரிசனம் நிறைவேறாது, இந்த வாக்குத்தத்தம் என்ன நிறைவேறாது என்று எதையெல்லாம் மூடி மறைத்தோமோ அவைகள் மேலெல்லாம் ஒரு உயிர் வருவதாக, அவைகள் மேலெல்லாம் ஒரு பலன் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் இந்த மத்தியான வேளையில் தம்முடைய கிரியைகளை விளங்க செய்வாராக. ஹல்லேலூயா. அப்ப மூடி போட்ட தரிசனங்கள் செயல்பட ஆரம்பித்தது, செயல்பட ஆரம்பித்தது. இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம், விடக்கூடாது. இந்த வருஷத்தை வீணாக்கிடக்கூடாது, இந்த வருஷத்தை விட்டுறவும் கூடாது. கழிஞ்ச வருஷத்தை போலல்ல, இந்த வருஷத்தில் தரிசனங்களுக்கு பலன் கொடுத்து ஆகணும். நெகேமியாவை பார்த்து சொன்னாங்கல்ல, மண்மேடாக்கப்பட்டவைகளுக்கு உயிர் கொடுப்பீர்களோ என்று கேட்டாங்கல்ல. இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம், நான் செத்து போன என் தரிசனத்துக்கு ஆண்டவர் உயிர் கொடுப்பாராக, செத்து போன என் வாழ்வுக்கு கர்த்தர் உயிர் கொடுப்பாராக. ஆரோனின் கோல் அன்னைக்கு துளிர்த்தது போல கர்த்தர் நம்முடைய தரிசனங்களை துளிர்க்க வைப்பாராக. ஹல்லேலூயா. அடுத்த லெவல் மகிமை. மர்வமானார், மர்வமாயிட்டானா, தரிசனத்துக்குள்ள வந்துட்டாரு. தரிசனத்துக்குள்ள இவ்வளவு நாள் ஊழியம் செய்தார், இனி தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறார். ஊழியம் வேற, தரிசனத்தை நோக்கி பயணிக்கிறது வேற. தரிசனம் ஆரம்பத்திலேயே கொடுத்தது, ஆனா இப்ப இயேசு இவ்வளவு நாள் சுவிசேஷத்தை அறிவித்தார், ராஜ்யத்தை பிரசங்கித்தார், வசனங்களை கற்றுக் கொடுத்தார். ஆனா இப்ப இயேசு தரிசனத்தை நிறைவேற்றும்படி தம்முடைய கால்களை எடுத்து வைத்தார். இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நிற்கிறோம். இவ்வளவு நாள் ஓடி இருக்கலாம், உழைத்திருக்கலாம், தெய்வத்துக்காய் பிரயாசப்பட்டு இருக்கலாம். ஆனா இனி அப்படி அல்ல, தரிசனத்தை நோக்கி பயணிப்போம். நம்மளை அழைத்த அழைப்பை நோக்கி பயணிப்போம். நம்மளை தெய்வம் அழைக்கும் போது என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை நோக்கி பயணிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், நம்மளை புதுப்பித்துக் கொள்ளணும்.
நம்மளை புதுப்பிச்சுக்கிட்டே இருந்தா தான் அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து போக முடியும். சூழ்நிலைகள் இதெல்லாம் சூழ்நிலைகள். ஆண்டவர் சில சூழ்நிலைகளை தரும்போது நாம் புரிந்து கொண்டு ஓட வேண்டியது. எல்லாரும் எரிச்சலான போது அடுத்த லெவலுக்கு போயிட்டாரு. ஒரு சந்தேகம், ஒரு தயக்கம் வரும்போ அடுத்த மகிமைக்குள்ள வந்தாரு. வந்ததுக்கு பிறகு தரிசனத்தை நோக்கி ஓட ஆரம்பித்தார். தெய்வ திட்டங்கள் நிறைவேற ஆரம்பித்தது. இதற்கு பிறகே ஆண்டவர் ராஜ்யத்தை குறித்து அதிகம் பேச ஆரம்பித்தார். இதற்கு பிறகு நிறைய உவமைகள் ராஜ்யத்தை குறித்தே பேச ஆரம்பித்தார். ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிப்பதை குறித்தே பேச ஆரம்பித்தார். இயேசு தம்மில் வைத்த தரிசனத்தை நோக்கி பயணித்தார். ஹல்லேலூயா. 4 காரியம் சொல்லியிருக்கலையா? இயேசு கிறிஸ்து ஆரம்பத்தில் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார். ஆவியானவர் அவரை நடத்தினார். ஆவியானவர் நடத்தினார். அடுத்த 2வதாக ஆவியானுடைய பலத்தால் நிரப்பப்பட்டார். அந்த பலம் தான் கிருபை உள்ள வார்த்தைகளையும் அதிகாரம் உள்ள வார்த்தைகளையும் விளங்க பண்ணினது. பிசாசுகளை துரத்தும்படி உதவி செய்தது. அவரை கிறிஸ்து என்று அடையாளப்படுத்தினது. 3வதாக ஊழியத்தில் பிரச்சனை வரும்போது அவர் மேல் தேவன் தம்முடைய ஆவியை ஊற்றினார். எரிச்சல் உள்ள ஜனங்கள் வரும்போ, என் ஊழியம் அங்கீகரிக்கப்படும் போது, நெருக்கத்தில் நான் வளரும் போது, ஆமே மண்மேடாக்கப்பட்ட என் ஊழியத்தில் மாற்றத்தை உண்டாக்க நான் பிரயாசப்படும் போது, எரிச்சலும் கோபமும் சாத்தானுக்கு வருகிற நேரத்தில் என்னை இயேசு மறுவமாக்கி கொண்டார். தன்னை பலப்படுத்தி கொண்டார். நெறிந்த நாளிலே முறியாமலும் அங்கீகிற திரியை அணையாத ஒரு ஊழியத்துக்குள்ள வந்தார். தரிசனத்தில் தயக்கம் வரும்போ அடுத்த கட்டம் இயேசு நகர்ந்து போனார். 5வதாக இந்த 2 காரியம் ரொம்ப ஒரு முக்கியமான காரியம். நான் வேகமாய் சொல்லி நான் கடந்து போகிறேன். கர்த்தர் உதவி செய்வாராக. கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கேட்ட ஒரு மகிமை. 5வது ஒரு அனுபவம், கெத்செமனே தோட்டத்தில் இயேசு கேட்ட, பிதாவிடத்தில் கேட்ட ஒரு மகிமை. இந்த வார்த்தையை தியானித்த போது இது என்னை அதிகம் ஜெபிக்க வைத்தது. இந்த வார்த்தையை சொல்லி நான் எனக்கு என் பர்சனலாக நிறைய காரியங்களுக்காக இதை வைத்து தான் நான் ஜெபித்திருக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கும் கிருபை தருவாராக. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 17:2. பிதாவே, வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருள யாவருக்கும் கொடுக்கும் பொருட்டு நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். சொல்லுங்க, உம்முடைய குமாரனை. சொல்லுங்க, குமாரனை. இயேசு இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே கேட்டதா பைபிள் என்ன செய்யலை, எனக்கு இதை தாரோன்னு கேட்கல. அவர் காத்திருந்தார். பிதா அவர் அடுத்த லெவலுக்கு என்ன செய்தார்? வனாந்தரத்தை கூட்டிட்டு போனார். 40 நாள் காத்திருந்தார். பலத்தோடு திரும்பி வந்தார். பிரச்சனை வந்தபோது பிதாவின் சமூகத்தில் காத்திருந்தார். அடுத்த லெவல் மகிமைக்குள்ள பிதா நடத்திட்டு போனார். தயக்கம் வரும்போ, தரிசனத்தில் தயக்கம் வரும்போ மலையில ஏறி காத்திருந்தார். அவரை பிதா மர்வமாக்கினார். ஆனால் இயேசு கிறிஸ்து வாய் திறந்து கேட்ட ஒரு இடம் யோவான் 17ஆம் அதிகாரம், உம்முடைய மகிமை எனக்கு தாரும். இன்னும் அந்த 5ஆம் வசனத்தை பாருங்க. பிதாவே, உலகம் உண்டாகிறதுக்கு முன்னே உம்மிடத்தில் எனக்கு உண்டாயிருந்த மகிமையினால இப்போது நீர் என்னை உம்மிடத்தில் என்ன செய்யும்? மகிமைப்படுத்தும். பயங்கரமான வார்த்தை அல்ல? உலக தோற்றத்துக்கு முன்னே எனக்கு இருந்த மகிமை இப்ப தாருங்கிறார். அந்த மகிமை எனக்கு இப்ப வேணும். எனக்கு அந்த மகிமையை தாரும் ஆண்டவரே. சந்தோஷமா ஜெபிக்கிறார். ஏன் அப்படி ஜெபிக்கிறார்? 4ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஐ ஃபினிஷ்டுங்கிறார். நான் முடிச்சிட்டேன். நீர் தந்த எல்லாத்தையும் என்ன செஞ்சேன்? முடிச்சிட்டேன்ப்பா. எனக்கு இப்போ என்ன தாரும்? மகிமை தாரும். எனக்கு ஒரு மகிமையை தாரும். இல்லையா? நம்ம ஒரு மிகப்பெரிய ஊழியத்தை செஞ்சு முடிக்கும்போ நம்ம இருதயம் ஆட்டோமேட்டிக்காக ஒரு சந்தோஷப்படும். தெரியுமா? ஆண்டவருக்காக ஒரு பெரிய ஊழியத்தை என்ன செஞ்சிட்டோம்ல, கர்த்தருக்காக சாதிச்சிட்டோம், கர்த்தருக்காக நின்றுட்டோம், போயிட்டோம். கர்த்தர் பயங்கரமான கிரியை நடப்பித்தார். நன்றி அப்பா. அந்த வந்து வீட்டில் உட்காரும் போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும். இனி கர்த்தர் நம்மளை பயன்படுத்துவார், இனி கர்த்தர் நடத்துவார், இனி கர்த்தர் தூக்கிட்டு போவார், இனி கர்த்தர் நம்மளை தேசம் எங்கும் நடத்துவார், இனி நம்முடைய ஊழியம் விஸ்தாரமா இருக்கும். சில அற்புதங்கள், சில மாற்றங்கள் நடக்கும்போது இருதயம் அப்படிதான் நம்புது. இயேசு கிறிஸ்து நம்பினார். என்னை அவர் மகிமைப்படுத்துவார், மகிமைப்படுத்தும் என்றார். பிதா இந்த ஜெபத்தை எல்லாம் கவனிச்சுட்டே இருக்கிறார்.
இயேசு சொல்றார், என்னை மகிமைப்படுத்தும், நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், என் கிரியைகளை முடிச்சேன், என் மகிமையை என் சீசர்களுக்கு கொடுப்பேன், அவர்களா நம்மில் ஒன்றாக இருக்கட்டும், நம்ம எல்லாரும் ஒன்னா ஊழியம் செய்வோம். பிதாவே இதுக்கெல்லாம் உமக்கு ஸ்தோத்திரம். கேட்டின் மகன் மட்டும் தான் கெட்டு போனா, இது யாரு கெட்டு போகல. ஒரு அறிக்கையே இந்த 17ஆம் அதிகாரத்தில் ஊழியத்தினுடைய ஃபினிஷ்ட் அறிக்கையை சப்மிட் பண்றாரு. ஆனா அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க, ஜெபம் கேட்கப்பட்டதா எந்த வார்த்தையுமே. 17ஆம் அதிகாரத்தில் அந்த 26ஆம் வசனத்தில் இயேசு தான் ஜெபம் பண்ணி முடிச்சார். பிதா என்ன கொடுக்கல சொல்லுங்க, பிதா என்ன கொடுக்கல? என்னை மகிமைப்படுத்தும், என்னை பலப்படுத்தும், என்னை ஆசீர்வதியும். அவர் கேட்ட மகிமையை, என்ன மகிமை? உலக தோற்றத்துக்கு முன்ன எனக்கு இருந்த அந்த மகிமை அதை தாரும்னு கேட்டார். ஆனா பிதா பதில் கொடுக்கல. பதில் கொடுக்காததின் விளைவு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். பிதா இது கெத்செமனே தோட்டத்தில் யாக்கும் அந்த திருவிருந்து முடிச்சுட்டு இயேசு பேசுற வார்த்தைகள், கடைசி ஜெபம், இதை முடிச்சுட்டு கெத்செமனே தோட்டத்துக்கு போறாங்க. அப்போ பிதாட்ட ஜெபம் பண்ணி பார்த்தா பிதாட்ட இருந்து என்ன வரல? பேசுங்க, என்ன வரல? அந்த மகிமை வரல. அவர் கேட்ட பிரசன்னம் வரல. அவர் கேட்ட அபிஷேகம் வரல. இந்த ஊழியத்துடைய அங்கீகாரம் என்ன செய்யல? வரல. மாறாக என்ன வந்துச்சு தெரியுமா? மத்தேயு 26ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிங்க. 26:37. துக்கமடையவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். இவர் எதை கேட்டார்? எதை கேட்டார்? மகிமையை கேட்டார். ஆனா இருதயம் எம்டி ஆகுது இல்ல. கேட்ட மகிமை என்ன செய்யல? வரல. கேட்ட அபிஷேகம் வரல. இது வரைக்கும் இவர் கேளாமலே அடுத்த லெவல் அப்படியெல்லாம் பார்த்துட்டு இப்ப இயேசு மனசார கேட்கிறாரு, எனக்கு அந்த மகிமையை. நம்ம ஒரு 40 நாள் ஃபாஸ்டிங் இருக்கிறோம், முடிக்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆகும்? இனி இறங்கி என்ன செய்யலாம்? ஊழியத்தில் செய்யலாம். கர்த்தர் பயங்கரமான காரியங்களை செய்வார், மகிமையானதை செய்வார்னு நினைக்கும்போ அதுக்கு எதிர்மறையா நடந்தா நம்ம இருதயம் எவ்வளவு உடையும். அதுக்கு எதிர்மறையா ஜெபத்துக்கு முன்னாடி இருந்த அளவு கூட இல்லாத அளவுக்கு மோசமான ஊழியத்தை செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? 40 நாள் ஜெபம் பண்ணிருக்கிறேன், 40 நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன், 40 நாள் அவருடைய இருதயம் துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கினார். 38ஆம் வசனம், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. என் ஆத்துமா மரணம். இப்படிலாம் இயேசு பேசுறதே கிடையாது. பிரச்சனை வரும்போது கூட இப்படி பேசலையே. தரிசனத்தில் தயக்கங்கள் வரும்போது கூட இயேசு இப்படி என்ன செய்யல? பேசலையே. ஆனா ஊழியத்தினுடைய முடிவில் இயேசு இப்படி வார்த்தைகளை பேச வேண்டும் என்று அவசியம் இல்லையே. அவர் கேட்ட வார்த்தை என்ன? பிதாவிடத்தில் உம்முடைய மகிமை எனக்கு தாரும். அது எது கேட்டால்? நான் உம்மை மகிமைப்படுத்தும்படி என்னை மகிமைப்படுத்தும், அப்படித்தானே கேட்டாரு. ஆனா சூழ்நிலை மாறிச்சு. இருதயம் எம்டி ஆகுது. ஒண்ணுமே இல்லை, பிரசனமே இல்லை, வார்த்தையே இல்லை. இருதயம் துக்கப்படுது, வியாகுலப்படுது. வாய் திறந்து கேட்கிறாரு, எனக்காய் ஜெபம் பண்ணுங்க. வாய் திறந்து கேட்கிறார். இது வரைக்கும் இயேசு எந்த இடத்துலையும் யார்ட்டையும் போய் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. வாய் திறந்து கேட்கிறாரு, எனக்காக என்ன செய்யுங்க சொல்ல. இந்த வார்த்தையை பாருங்க. 38 கீழ்ப்பகுதி, இங்கே தங்கி என்னோட கூட விழித்திருங்கள். என் கூட என்ன செய்யுங்க? விழித்திருங்க, ஜெபம் பண்ணுங்க, என் கூட ஆராதிங்க, என் கூட கொஞ்சம் நில்லுங்க. இயேசுடைய இருதயம் துக்கத்தின் ஆழத்தில் இருக்குது. அவர் போய் ஜெபம் பண்றாரு, பிதாவின் சமூகத்தில் போய் அழுறாரு. ஏன்னா அவர் கேட்ட மகிமை இப்ப அவர்கிட்ட இல்லை. சில நேரங்களில் நம்முடைய இருதயங்கள் இந்த துக்கத்தை அடைகிறது. நம்முடைய இருதயங்கள் இந்த துக்கத்தின் ஆழத்துக்குள் பல நேரம் போகிறது. என்னன்னா, நான் செய்த ஊழியத்துக்கு ஏற்ற மகிமை எனக்கு வரல, நான் செய்த ஊழியத்துக்கு ஏற்ற கனம் எனக்கு வரல, நான் பிரயாசப்பட்ட பிரயாசத்துக்கு ஏற்ற பலன் எனக்கு என்ன செய்யல? வரல. துக்கமும் வியாகுலமும் மூடிக்கொள்ளுது இல்லையா? இதுதான் இயேசுவை அதிகம் வேதனைப்படுத்தின இடம். நான் எதிர்பார்த்தது வரலையே. பிதாவின் சமூகத்துக்கு ஓடி ஜெபம் பண்றார். என்ன சொல்லி ஜெபம் பண்றார் தெரியுமா? 39ஆம் வசனம், சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து, என் பிதாவே, என்னை விட்டு நீங்க கூடுமானால். எப்படி ஜெபம் பண்றாரு பாருங்க. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால். ஏன்னா மகிமை இல்லையே. மகிமை இல்லாம எப்படி ஊழியம் செய்யறது? மகிமை இல்லாம எப்படி இந்த சிலுவையை கடந்து போறது? நாம் கேட்ட மகிமை இல்லையே. இயேசு என்ன நினைச்சிருந்திருக்கலாம்? பிதா தம்முடைய மகிமை தந்தா அந்த மகிமையோட மகிமையா இந்த ஊழியத்தை ஃபினிஷ் பண்ணிட்டு பரலோகம் போயிடலாம். ஏன்னா மோசே எலியாவும் இறங்கி வந்து பேசும்போது அவ்வளவு பேசியிருக்கிறாங்க.
ஆனா இப்ப சூழ்நிலைய வேற. இயேசு மனம் உடைஞ்சு ஜெபம் பண்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால், ஆனாலும் சித்தத்தின்படி ஆகட்டும். மனம் உடைஞ்சு ஜெபம் பண்றாரு. ஜோமனி பார்த்தாரு, மனசு கேட்கல. எறும்பி வந்து பார்த்தா 3 பேரும் தூங்குனாங்க. எழுப்பிட்டு திரும்பவும் போறாரு. போய் உட்கார்ந்து இப்ப ஜெபத்தை கொஞ்சம் மாத்துறாரு. 42ஆம் வசனத்தை பாருங்க. மறுபடியும் 2ஆம் தரம் போய், என் பிதாவே, இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய இது என்னை விட்டு நீங்க கூடாதாகில் உம்முடைய சித்தத்தின்படி. நான் இது எப்படி பார்க்கிற, வேதனையின் உச்சக்கட்டம். இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணி தான் ஆகணுமா, செஞ்சுதான் ஆகணுமா, போய்தான் ஆகணுமா, இந்த வழியா நடந்துதான் ஆகணுமா? அவர் கேட்கிறாரு. நான் துக்கத்திலையும் வருத்தத்தின் ஆழத்தில் இருக்கிறேன், தனிமையில் இருக்கிறேன். இப்போ நான் சில நேரம் இப்படி யோசித்து இருக்கிறேன். சில நேரம் பிரச்சனை இல்லைனா இப்படியெல்லாம் நான் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஏன் பிரச்சனை இல்லை? எதுவும் தவறா பேசிட்டோமோ, எதுவும் தவறா சிந்திச்சிட்டோமோ, யாரையும் கஷ்டப்படுத்தி பேசிட்டோமோ, எதுவும் தேவையில்லாத வார்த்தையை விட்டுட்டோமோ, அல்லது ஃபோன் பேசும்போது தவறா பேசிட்டோமோ, எங்க தப்பு பண்ணோம்? ஆண்டவரே பிரச்சனை இல்லையே, சும்மா நம்மளே உளறது. ஆண்டவரே அதை மன்னியும், இதை மன்னியும், அப்படி பேசியிருக்க கூடாது மன்னியும், கோபப்பட்டு இருக்க கூடாது மன்னியும், வீட்டுக்குள்ள கொஞ்சம் சாந்தமா இருந்திருக்கலாம் மன்னியும். இப்படியே ஜோமனி அங்க சப்ஜெக்டே சிலர் இருந்திருக்காது. ஆனா நம்மளாவே ஜோமனு உட்கார்ந்து அதை மன்னியும், இதை மன்னியும், பிரச்சனை இல்லையே, ஜெபம் வர மாட்டேங்குது, ஆராதனை வர மாட்டேங்குது, புல்பீட்ல போய் நின்னா பிரச்சனை இல்லையே, ஆண்டவரே மன்னியும். என்ன ஆச்சு? நிறைய நேரத்தில் நம்ம நிறைய சபை ஜனங்கள் மேல கோபம் வரும். ஆராதிக்க மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, வசனத்தை கேட்க மாட்டாங்க, கோபம் வரும். ஆனா நான் வீட்டில் வந்து உட்கார்ந்து நான் என் மனைவி அதிகம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். பிரச்சனை இல்லையே, இந்த வாரம் என்ன ஆச்சு, எங்க மிஸ் பண்ணோம், எங்க விட்டோம், என்ன செஞ்சோம், நம்மளே உட்கார்ந்து அனலைஸ் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். தெரியுமா? இயேசு தன்னைத்தானே அனலைஸ் பண்றாரு. பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டுன்ட்டாரு. இப்ப ஜெபம் பண்றாரு. ஒருவேளை இதுல நான் பானம் பண்ணி தான் ஆகணும்னா பரவாயில்ல, பானம் பண்றேன், எடுத்துக்கிறேன். ஆனா உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், பிரசன்னத்தை தாரும். உம்முடைய சித்தத்தின்படி ஆகட்டும், மகிமையை தாரும். மகிமை வேணும். முழு டார்கெட் எதை நோக்கி ஓடுது? மகிமை. பிரச்சனை இல்லை, இருதயம் எம்டியா இருக்குது. அவங்ககிட்ட போய் ஜோமன சொன்னா அவங்க தூங்குறாங்க. அவனை எழுப்பிச்ச நீ ஜோமன்னா அவர்கள் ஜோமன்ற மைண்ட்லயும் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு இயேசுவின் இருதயம் எம்டியா இருக்குது. ஜோமன்றாரு. 3ஆவது தரம் ஜோமன்றாரு. 3ஆவது தரமும் ஜெபம் பண்ணும்போ லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினான். வானத்திலிருந்து தூதன் தோன்றி, சொல்லுங்க, வானத்திலிருந்து தூதன் தோன்றி. லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 43வது வசனம். அவர் கேட்டது மகிமைய, சொல்லுங்க, கேட்டது மகிமைய. ஆனா பிதா இப்ப அனுப்பினது பலத்தை. கேட்டது மகிமை, ஆனா அனுப்பினது பலம். இந்த பலம் இறங்கும் வரையிலும் இயேசுவின் ஜெபம் கண்ணீராவே இருந்தது. இந்த பலம் இறங்கும் வரையிலும் அவருடைய இருதயம் உடைஞ்சிட்டே இருந்தது. இந்த பலம் இறங்கும் வரையிலும் நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஊழியங்கள பல நேரங்களில் நாம் தவிக்கிற ஒரு இடம் பிரசன்னம் இல்லாத ஒரு இடம். அவ்வளோ ஜெபம் பண்ணி அவ்வளோ ஊழியம் செஞ்சு ஒரு பிரசன்னம் இல்லாம ஒரு இடத்துல தயங்கி நிற்போம். தெரியுமா? அதை போல பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைதான் ஆபத்தானது. இயேசு இதைத்தான் வேதனையோடு பார்க்கிறார். பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஏன்னா எனக்கு என்ன இல்லை, சொல்லுங்க, பிரசன்ன இல்லை, மகிமை இல்லை, பதில் இல்லை. ஆனா வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவியானவர் அவரை, சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் தேவ தூதன் அவரை பலப்படுத்தினான். வானத்துள்ள தூதன் வந்து அவரை பலப்படுத்தினான். ஒரு பரலோக மகிமையோடு இறங்கி வந்து அவரை பலப்படுத்துறார். கேட்ட மகிமையை கொடுக்கல, ஆனா இந்த சிலுவையை தாண்டி போகக்கூடிய ஒரு பலத்தை ஆண்டவர் கொடுத்தார். கேட்ட பலன் வரல, கேட்ட அபிஷேகம் வரல. இந்த பகல் வேளையில் நான் சொல்வதை புரிந்து கொள்ளுங்கள். சில துக்கங்களை கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய பலத்தை நமக்கு தருகிறார். சில பிரச்சனைகளை கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் பலத்தை தருகிறார். சில எதிர்ப்புகளை கடந்து போக பரிசுத்த ஆவியானவர் பலத்தை தருகிறார். ஹல்லேலூயா. கேட்டது நடக்காம இருக்கலாம். ஆண்டவர் நல்லவர். ஒரு 40 நாட்கள் உபவாச ஜெபம் நடந்தது.
அந்த ஜெபம் நடந்து முடிக்கும் போது ஆமே அந்த ஜெபத்தினுடைய பாதியிலேயே என் மனைவி கன்சீவ் ஆனாங்க. எனக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆகுது. அதில் அவங்க கன்சீவ் ஆன உடனே பயங்கர சந்தோஷம். ஏன்னா ஜெபம் போயிட்டே இருக்குது. ஜெபங்கள் முடிகிற நாட்கள் வரும்போது கிட்டத்தட்ட 70 நாட்கள் ஆயிடுச்சு. 70 நாள் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 45 நாள் கிட்ட ஆயிடுச்சு. 45 நாட்கள் ஆகும்போ நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இந்த தடவை கன்சீவ் தானா, இந்த தடவை அற்புதம் நடக்குமா, இந்த தடவை மாற்றம் வருமா அப்படின்னு நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஒரு உபவாச ஜெபம் நடந்துட்டு இருக்குது. அப்போ ஆண்டவர் என் இருதயத்தில் வார்த்தை வைத்தார், இது ஒரு ஆண் பிள்ளை, இதுக்கு இன்னும் பேர் வைக்கணும்னு பேர் எனக்கு தந்தார். நான் அதை சொல்லி ராத்திரி எல்லாம் ஜெபம் பண்ணி காலையில் அதிகாலை ஜெபம் நடந்தது சபையில். அப்போ அதிகாலை ஜெபம் நடக்கும்போ நான் ஒரு சேர்ல உட்காந்து கீபோர்டு வாசித்து பாட்டு பாடிட்டே இருக்கும்போ ஆண்டவர் எனக்குள்ள ஒரு வார்த்தையை தந்தா, நீ போய் முழங்கால் நின்று போ அப்படின்னார். அப்போ இந்த பாட்டை முடிச்சுட்டு நான் மைக் எடுத்துட்டு கீழே வந்து முழங்கால் நின்று ஜெபம் பண்ண ஆரம்பித்தேன். பரிசுத்த ஆவியானவர் பயங்கரமாய் சபையை நிரப்பினார். அப்போ இந்த ஊழியத்தை குறித்த நிறைய வார்த்தைகளை பேசிட்டு அதற்கு அடையாளமாய் உன்னையும் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ராத்திரி பேசின வார்த்தைகளை திரும்பவும் பேசினார் ஆண்டவர். அந்த வார்த்தைகள் வந்தபோது பயங்கர சந்தோஷம். அப்போ எனக்குள்ள ஆண்டவர் சொன்னார், உன்னை அந்த ஊழியத்தில் பிரதிஷ்டை பண்ணு. ஏன்னா நான் இருக்கிற ஸ்தாபனத்தில் டிரான்ஸ்ஃபர் உண்டு. ஆனால் என்னை ஆண்டவர் சொன்னார், உன்னை ஊழியத்தில் பிரதிஷ்டை பண்ணு, நான் உன்னை நிலைநிறுத்துவேன்னு சொன்னார். அதனால சரின்னு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். அது கொரோனாவுடைய நேரம், கொரோனாவுடைய 2வது அலையில் நிற்கிற நேரம். அந்த நேரங்கள் அதிகமாக ஜெபம் பண்ணோம். அப்போ வியாழன் வெள்ளி சனி ஞாயிறுக்கு ஊரடங்கும், மற்ற நாட்கள்லாம் நார்மலாகவும் இருந்தது. அப்போ ஒரு வியாழக்கிழமை சபையை கூட்டி ஒரு அக்டோபர் மாதத்தில் சபையெல்லாம் கூடி ஜெபம் பண்ணி அந்த நாட்களில் என்னை நான் ஊழியத்துக்கு பிரதிஷ்டை பண்ணோம். இனி இந்த ஊழியத்தில் தொடர்ந்து ஓடணும், கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்கணும், என்ன வந்தாலும் கர்த்தருக்காக ஓடணுங்கிற ஒரு வாஞ்சையோடு ஊழியத்துக்கு எங்களை பிரதிஷ்டை பண்ணோம். அப்போ நான் சபையில் அறிவிச்சேன், இப்போ கிட்டத்தட்ட ஒரு 50 நாளை தாண்டி போயிட்டு இருக்குது, ஆண்டவர் தருவேன்னு சொல்லியிருக்கிறார் என்று சொன்னபோ சபைக்கு பயங்கர சந்தோஷம். எல்லாரும் கைதட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். நான் சொன்னேன், சீக்கிரமாய் அற்புதத்தை பார்க்க போகிறோம், ஊழியத்தில் கர்த்தர் செய்கிறார் என்று. அப்படி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தணும், ஆண்டவரை ஆராதிச்சோம். பயங்கர சந்தோஷமா இருந்தது. எனக்கு ஒரு பெரிய நிறைவு. சரி, உபவாசம் முடியும் போது வீட்டுக்குள்ள அற்புதம் நடக்கும்போது ஊழியத்தில் ஸ்திரம் உண்டாகுது. ஊழியத்தில் ஸ்திரம் வரும்போ ஜனங்களுக்கு பயங்கர சந்தோஷம், எல்லாமே கைகூடி வருது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போ ஒரே வாரத்தில் இது முதல் வியாழக்கிழமை நடக்குது, மறு வெள்ளிக்கிழமை அவளுக்கு பீரியட்ஸ் வருது. மறு வெள்ளிக்கிழமை இதை எப்படி ஜீரணிப்பது என்று எனக்கு தெரியல. ஏன்னா அந்த வாரத்தில் ஒரு திருமணத்துக்காக நாங்கள் ஊருக்கு வந்திருந்தோம். அங்கே ஊருக்கு வந்த இடத்துல என் மனைவி விட்டுட்டு நான் வெள்ளிக்கிழமை ஆறாம் நடத்துவதற்காக நான் கன்னியாகுமரி போயிட்டேன், தொழிற்கோடு போயிட்டேன். எனக்கு காலையில் ஃபோன் வருது, எனக்கு பீரியட்ஸ் வருது அப்படின்னு. முந்தின வாரம் வியாழக்கிழமை தான் சபையில் நின்று சொல்லியிருக்கிறேன், கர்த்தர் அற்புதம் செய்கிறார், இப்படிதான் நடக்குது, கர்த்தர் பிரதிஷ்டை பண்ண சொன்னார் என்று. எனக்கு ஒரு பைத்தியம் பிடித்தது போல் இருந்தது. ஜெபம் முடிந்தது, 1 மணிக்கு கிளம்பி அங்கிருந்து தேங்காய்பட்டினம் பக்கத்தில் ஒரு பீச்சில் உட்காந்து 1 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, வாக்குத்தத்தம் தந்தீரே, சொன்னீரே, இனி சபையில் போய் எப்படி நிற்பேன், எப்படி பிரசங்கம் பண்ணுவேன், எப்படி ஊழியம் செய்வேன், நான் போய் சொன்னா யாருமே ஏற்றுக்க மாட்டாங்களே, இனி எப்படி நிற்கிறதுன்னு. அங்கே என் மனைவி உட்கார்ந்து அவள் தனியாக ஜெபம், ஆண்டவரே நீர் தருவேன்னு சொன்னீர்ல, நீர் சொல்லித்தான் இதெல்லாம் செய்தோம், எங்களுக்கு இப்படி ஏன் நடந்தது. உட்கார்ந்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். 2 பேரும் ஜெபம் பண்றோம். 7 மணிக்கு வீட்டுக்கு வந்தாலும் மனசு கேட்கல. அதில் பக்கத்தில் இன்னொரு பீச் இருக்குது, அங்க போய் உட்கார்ந்து 9 மணி வரைக்கும் ஜெபம் பண்ணேன். அப்படி ஜெபம் பண்ணும்போது எனக்கு ஒரு வார்த்தை கிடைத்தது, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும். நான் ஃபோன் பண்ணி கர்த்தர் இப்படி சொல்றாருன்னு சொல்றேன். என் மனைவி அங்கிருந்து சொல்றா, நானும் அப்படிதான் அந்த வசனத்தை வாசித்துட்டு இருக்கிறேன், எனக்கும் அந்த வசனம் தோணுதுன்னு சொல்றா. சரி, அப்போ பரவாயில்ல, இது நடுவிலையும் கர்த்தர் அற்புதம் செய்ய வல்லவர் என்று நம்பினோம், விசுவாசித்தோம். எங்களை ஏன் கர்த்தர் அப்படி நடத்தினார் எனக்கு தெரியாது, ஆனா நம்பினோம். கிட்டத்தட்ட 120 நாட்கள் தாண்டும்போ நான் சொன்னேன், 120 நாள் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவரே, 120வது நாள் எனக்கு பதில் தரணும்னு சொல்லும்போ 120வது நாள் 2வது தடவை பீரியட்ஸ் வந்துச்சு. முதல் தடவை முடிஞ்சு 2வது தடவை வந்தாச்சு. பீரியட்ஸ் வந்த உடனே நான் முடிவு பண்ணேன், ரைட், நமக்கு நடக்கலை, நம்ம தான் நம்பிட்டு இருக்கிறோம், ஏமாந்துட்டு இருக்கிறோன்னு என் இருதயம் உடைந்தது. எங்களால் அதை ஜீரணிக்க முடியலை. இனி சபைக்கு சொல்லணும். அது எல்லா விசுவாசிகளும் சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்போ ஒரு அம்மாட்ட சொன்னேன், இல்லை பீரியட்ஸ் ஆயிடுச்சு, அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னோம். அவங்க எல்லாருக்கும் பயங்கர கஷ்டம். இப்போ எனக்கு மைக்க பிடிக்க வெட்கம், போய் ஸ்டேஜில் ஏறி நிற்க வெட்கம். என்ன சொல்லி பிரசங்கிப்பது, என்ன சொல்லி ஜெபிப்பது, என்ன சொல்லி ஆராதிப்பது. கர்த்தர் நல்லவர் என்று சொல்ல எனக்கு மனம் இல்லை, கர்த்தர் போதுமானன்னு சொல்ல என்னால் முடியலை. ஏன்னா நான் நிற்கிற துக்கத்தின் ஆழத்தில்.
சபையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு, நான் என்ன பேசுவேன்னு பார்த்துட்டு இருக்கு. அந்த வார சண்டே நான் பண்ற பிரசங்கம் எனக்கே பிடிக்கல, ஏன்னா நானே நம்பிக்கைலாம் பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் செய்வார், கர்த்தர் நடத்துவார், என்னது சொல்லி நடத்துறது? இவ்வளவு நம்பணும், இவ்வளவு கோட்டை மாதிரி நம்பணுமே, எல்லாத்தையுமே எல்லாம் தகர்ந்தது. டிசம்பர் மாதம் முடிந்தது. அந்த வருஷம் வாக்குத்தத்த ஆராதனை எப்படி நடந்துச்சுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. முடிஞ்சது ஜனவரி, முடிஞ்சது பிப்ரவரி, முடிஞ்சது மார்ச் மாதம் வரும்போ என் உள்ளத்தில் கேள்விகள் எழும்ப ஆரம்பித்தது. உண்மையிலே ஊழியம் தான் செய்கிறோமா? கர்த்தர் தான் அழைச்சாரா? கர்த்தர் தான் நடத்தினாரா? நான் பெரிய அளவுக்கு என் அப்பாட்டையே அம்மாட்டே போய் நிற்க மாட்டேன். அவங்ககிட்ட போய் என் பிரச்சனையை சொல்லிட்டு அழுதுட்டு நிற்க மாட்டேன். அவங்க ஊழியக்காரர்கள் தான், போய் நிற்க மாட்டேன். எல்லாத்தையுமே தேவனோடு வச்சுக்குவோம். நாங்கள் 2 பேருமே அதே பழக்கத்தை வைத்திருக்கிறோம். அவங்க சைடும் போய் நிற்க மாட்டோம், எங்கள் சைடும் போய் நிற்க மாட்டோம். உட்காந்து ஜெபிக்க 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 ஆண்டவர்கிட்ட ஜோமான ஆரம்பித்தோம். ஜோமான மனசு இல்லையே. 2 பேரும் அதை விட்டு வெளியே வர ரொம்ப தயங்குறோம், கஷ்டமாக இருக்குது. நான் கூட ஒரு கட்டத்தில் சரி கடந்து போவோம் நினச்சாச்சு. என் மனைவியால் முடியலை, எழும்ப முடியலை. அந்த நிலையில் நிற்கிறோம். எங்களுக்காக ஜோமானுங்கன்னு சொல்லக்கூட மனசு இல்லை, யார்கிட்டையும் போய் சொல்கிறது. ஆனால் அந்த நிலையில தான் ஒரு மார்ச் மாதம் ஒரு 40 நாட்கள் உபவாச ஜெபம் ஆரம்பித்தது. நான் சொல்வது எனக்கு சரியாக ஞாபகம் இருக்குமானால் 2023 நினைக்கிறேன். அதில் தான் ஒரு 40 நாட்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த ஜெபத்தின் நடுவில் தான் கர்த்தர் எங்களை பலப்படுத்த ஆரம்பித்தார். எனக்கு பதில் வரலை, ஆனால் எனக்கு பலம் வந்தது. பதில் கர்த்தர் தரல, இன்ன வரைக்கும் தரல. நான் தருவேன், உனக்கு தரப்போறேன், கர்த்தர் பதில் தரல. ஆனால் அந்த பிரச்சனைகள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பினார். அந்த பிரச்சனைகள் நடுவில் பரிசுத்த ஆவியானவர் என்னை மகிமையாய் பலப்படுத்தினார். என்ன மட்டும் இல்லை, என் மனைவியை பயங்கரமாக பலப்படுத்தினார். அவளுக்கு சில பலவீனங்கள்லாம் உண்டு, அதன் நடுவில் கர்த்தர் மகிமையாக பலப்படுத்தினார். அதற்கு அந்த ஜெபம் முடிந்ததுக்கு பிறகு எங்கள் ஊழியத்தின் அளவு வித்தியாசமானது, சபையின் அளவு வித்தியாசமானது. பரிசுத்த ஆவியானவர் மகிமையாய் நடத்த ஆரம்பித்தார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. நான் திரும்ப சொல்றேன், நான் கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் என்ன செய்யல, வரல, இன்ன வரைக்கும் வரல. இன்னும் காத்திருக்கிறோம். ஆனா ஒன்னே ஒண்ணு, அன்னைக்கு இயேசுவை தூதன் நிரப்பினது போல ஆவியானவர் நிரப்பினார். அந்த வியாகுலத்தை, அந்த துக்கத்தை தாண்டி போக பரிசுத்த ஆவியானவர் பலப்படுத்தினார். இந்த காலவேளை மத்தியான வேளையில நான் இதை யோசிக்கிறேன். என்ன அப்படின்னா, சில பிரச்சனைகளை தாண்டி போறதுக்கு பதில் வராது, பலம் தான் வரும். நம்ம கேட்கிற பதில் வராது, கேட்கிற பதில் வந்து நம்மளை பலப்படுத்துவதில்லை. ஆனால் பரிசுத்தாவின் பலம் நம்மை பலப்படுத்தும். அந்த பலத்துல தான் கர்த்தர் நம்மளை நகர்ந்து போக வைக்கிறார். அதற்கு பிறகுதான் என்னை ஆண்டவர் தேசத்துக்குள் கொண்டு வர ஆரம்பித்தார். அது வரைக்கும் ஒரே சபைக்குள்ள இருந்தோம். அதுல இருந்துதான் என்னை சின்ன சின்ன ஊழியங்கள்ல கர்த்தர் பயன்படுத்த ஆரம்பித்தார், அடையாளப்படுத்த ஆரம்பித்தார். பல இடங்கள்ல, பல சபைகள்ல பயன்படுத்த ஆரம்பித்தார், கன்வென்ஷன் கூட்டங்களை பயன்படுத்த ஆரம்பித்தார். என்னை ஒரு அடையாளமாய் அதற்கு பிறகு கர்த்தர் மாற்றினார். நான் இப்பவும் சொல்றேன், நான் கேட்ட பதில் வரல, ஆனா தேவ பலம் எங்களை மகிமையாய் நிரப்பினது, தேவ பலம் ஓடினது. இந்த வருஷத்துல நான் ஏறுகிற முதல் மேடை இந்த மேடை தான். நான் பிரசங்கிக்கிற முதல் மேடை இது. ஆண்டவருக்கு தந்த முதல் கூட்டம், ஊழியர் கூட்டத்தின் நடுவில் நான் ஆண்டவருக்கு அதிகமாய் நன்றி சொன்னது. வரும்போது நாங்கள் நடந்து வந்த பாதைகளை குறித்து பேசிட்டே வந்தோம். ஆண்டவர் எவ்வளவு தூரம் நடத்தி இருக்கிறார். பதில் வரல, பரலோகத்தின் பலம் இறங்கி வந்தது. இந்த பகல் வேளையில நீங்க கேட்ட சில கேள்விகளுக்கு பதில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பலம் இறங்கி வந்திருக்கிறது. கரந்தட்டி ஒண்ணு கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் அல்ல, பரிசுத்த ஆவியானவர் பலம். நீங்க ஓட வேண்டிய ஓட்டத்தில் ஒரு பரிசுத்த ஆவி பலம் இறங்கி வந்திருக்கிறது. நல்ல கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம். உடவாலமாரியாந்தரா ஆதரகத்துடா சில சிலுவைகளை ஜெயிக்க பரிசுத்த ஆவி பலம் இறங்கி இருக்கிறது. சில நெருக்கடிகளை ஜெயமெடுக்க பரிசுத்த ஆவியின் பலம் இறங்கி இருக்கிறது. ஆதரகத்துடா அவுடவாலதரா. இந்த வியாகுலம் ஏன் வந்தது, இந்த பிரச்சனை ஏன் வந்தது, இதிலேயே தயங்கி போகிறோமே. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகல் வேளையில் நம்மை பலப்படுத்துவாராக. ஹalleluya.
பலம் வந்தது. அந்த பலம் தான் 6 விசாரணையில் இயேசுவை தாண்டி போக வைத்தது. 6 இடத்துல இயேசு விசாரிக்கப்பட்டார். முதலாவது அண்ணாவிடத்தில் விசாரிக்கப்பட்டார். அங்கிருந்து காய்வாவிடத்தில் கொண்டு போகப்பட்டார். அங்கு விசாரிக்கப்பட்டார். அங்கிருந்து ஆலோசனை சங்கத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கு விசாரிக்கப்பட்டார். அங்கிருந்து பிலாத்துவிடத்தில் கொண்டு வரப்பட்டார். அங்கிருந்து திரும்ப ஏரோதுவிடத்தில் கொண்டு போகப்பட்டார். திரும்பவும் பிலாத்துவிடத்தில் கொண்டு வந்தாங்க. பிலாத்து சொன்னான், கடைசியாக உன்னை விடுதலையாக்க எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொன்னபோ இயேசு சொன்னார், பரத்திலிருந்து அனுமதி வராம என் மேல உனக்கு ஒரு அதிகாரம் கிடையாது. ஒரு அதிகாரம் கிடையாது. வியாகுலப்பட்டவர் தான், துக்கப்பட்டவர் தான், நெருக்கடியில வாழ்ந்தவர் தான், தனக்காய் ஜெபிக்க ஆளில்லை என்று ஏங்கினவர் தான். ஆனா இப்ப சொல்றாரு, என் மேல பரலோகத்தை தவிர வேற யாருக்கு அதிகாரம் கிடையாது. நான் என்ன சொல்றேன் புரிந்து கொள்ளுங்கள். ஊழிய பாதையில நம்ம மேல ஆவியானவரை தவிர பரலோகத்தை தவிர வேற ஒருவருக்கும் நம்மளை மேற்கொள்ள அதிகாரம் கிடையாது. அதான் பவுல் சொல்றார், துன்பமோ துயரமோ வேதனையோ பசியோ பட்டினியோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்காது. ஏன்னா அவரை தவிர வேற ஒருவராலையும் என்னை மேற்கொள்ள அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கேட்டது கிடைக்கல, ஆனா இயேசுவை பலப்படுத்தினார். ஆனா அந்த பலம் எது வரைக்கும் போச்சு தெரியுமா? கல்லறை வரைக்கும். கல்லறை வரைக்கும். ஆனா கல்லறையில் 6வது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். கல்லறையில் அவர் கேட்டதை பிதா கொடுத்தார். கல்லறைக்குள்ள கொடுத்தார். பிலிப்பியருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பாருங்க. 8 11 வசனங்களை வாஸ்து பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8 11 வசனங்கள். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது மரணபரிந்தும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் புதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி. நான் என்ன சொல்றேன், சில நேரங்களில் நாம் எதிர்பார்த்தது போல கர்த்தர் நடத்துவதில்லை. ஆனால் நடத்துகிற பாதையில் செம்மையாய் ஓடுவோம். ஆனால் முடிவில் மகிமையில கொண்டு போய் நிறுத்த கர்த்தர் வல்லவர். இந்த வருஷத்தின் முடிவில் ஒரு மகிமையை காணும்படி ஆவியானவர் கிருபை தருவாராக. இந்த வருஷத்தை முடிக்கும் போது மகிமையாய் முடிக்க ஆவியானவர் உதவி செய்வாராக. இந்த வருஷத்தில் ஆரம்பத்தில் துக்கத்தோடும் வியாகுலத்தோடும் அடுத்த கேள்விகளோடு நிற்கலாம். ஆனால் இந்த வருஷத்தை முடிக்க பரிசுத்தாவின் பலம் நமக்கு போதுமானது. வருஷத்தின் முடிவில் அவர் மகிமையை விளங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. இயேசுவை பலப்படுத்தினவர். இயேசுவை பலப்படுத்தினவர். அப்படியானால் இயேசுவே தன் வாழ்க்கையில் 6 படி ஏறி வந்தார். 6வது படியில தான் அவர் கேட்ட மகிமையை இயேசு கண்டடைந்தார். நான் திரும்ப சொல்றேன், சாத்தான் இருளில் தள்ளுகிறான் என்றால், சாத்தான் நெருக்கடிக்குள் தள்ளுகிறான் என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, மகிமையை நோக்கி நான் பயணிக்கிறேன். ஆமை யாரும் அறியாத வியாகுலங்கள், யாரும் அறியாத துக்கங்கள், யாரும் அறியாத நெருக்கடிகள் என்னை சூழும்போ, தனிமை என்னை சூழும்போ நான் புரித வேண்டிய ஒன்று, கர்த்தர் என்னை மகிமைக்காக அழைக்கிறார். கர்த்தர் மகிமைக்காக அழைக்கிறார். பரிசுத்தாவின் பலம் என்பது என்னை ஏமாற்றுவதற்காக அல்ல, அந்த மகிமையை சுதந்தரிக்க நடத்திட்டு போகிற ஒன்றுதான் பலம். பலம் அதான் கர்த்தர் சொன்னார், கழுகுகளை போல புது பலன் அடைந்து எழும்புவார்கள். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? நம்ம எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? ஓ ராகாமானாஹாதாரா. கொஞ்ச நேரம் கர்த்தரை துதிங்க. ஒரு பரிசுத்தாவின் பலம் இந்த பகல் வேளையில் நம்மை புதுப்பிப்பதாக, நம்மை புதுப்பிப்பதாக. கபாலாஹாதாரா உடபாலவௌடியாந்தரா. கர்த்தரை உயர்த்துங்க பகலா. இந்த பகல் வேளையில் ஆவியானவர் நம்மளை உயிர்ப்பிப்பாராக. ரேகமானாஹாதுடா அதரவௌடியாந்தரா. அபிஷேகம் சாதாரணமானது அல்ல. இந்த அபிஷேகம் என்னை
என்னை மகிமைக்கு நேர நடத்திட்டு போகும், நடத்திட்டு போகும். கர்த்தரை துதிக்க பார்க்கலாம். நான் பெற்ற அபிஷேகம் என்னை மகிமைக்கு நேராக நடத்திட்டு போகும். கவாலஹாதாரா உடவலவௌடியாந்தரா. எத்தனை பேர் ஆண்டவரை உயர்த்துறீங்க? நான் பெற்ற அபிஷேகம் என்னை மகிமைக்கு நேராக, மகிமைக்கு நேராக அதரலதரா அதரகதுடா உடவலவதரா. ஒரு பலத்த அபிஷேகம், ஒரு பலத்த பலன். கெத்சமனே தோட்டத்தில் பரலோக தூதன் இறங்கி வந்து அவரை பலப்படுத்தினது போல இந்த 2வது மாதத்தில் பரலோக மகிமை நம்மை பலப்படுத்துவதாக. போதாது போதாது, ஜெபிங்க ஜெபிங்க. யாரும் அறியாத வியாகுலங்கள், யாரும் அறியாத துக்கங்கள், யாரும் அறியாத தனிமைகள் இந்த பகல் வேளையில் அவைகள் மேலெல்லாம் பரிசுத்தாவின் வல்லமை, பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்படுவதாக. கவாலவாதாரா அவுடவாலவௌடியாந்தரா. அவைகள் மேலெல்லாம் கிருபை. காதாரமா ஷக்கபாலபாதாரா அதரகதுடமனதரா உடபாலபாதாரா. இந்த வியாகுலங்கள், இந்த துக்கங்கள் தான் மகிமையை அடைவதற்கான படிகள், மகிமையில போய் ஏறுவதற்கான படிகள். நீ கபாலஹாதாரா சொல்லுங்க, சத்துருவே நீ சந்தோஷப்படாது. அவர் என்னை இருளில் இருக்க பண்ணினாலும் வெளிச்சத்தில் என்னை கொண்டு வந்து நிறுத்துவார். சொல்லுங்க பார்க்கலாம். என் ஊழியத்தை வெளிச்சத்தில் நிறுத்துவார், என் சபையை வெளிச்சத்தில் நிறுத்துவார். கவாலவாதாரா அதரவௌடியாந்தரா. எங்கள் வாழ்வை வெளிச்சத்தில் நிறுத்துவார். ஷகமானமாதாரா உடபாலபாரியாந்தரா உடபாலஹதுடபாலபாதாரா ரேகமானமாரியாந்தரா கவாலஹதாரா. நான் திரும்பவும் சொல்றேன், ஆண்டவர் எனக்கு பதில் தரல, ஆனா பலப்படுத்தினார், பலப்படுத்தினார். எந்த அளவு தெரியுமா? அவருடைய மகிமையை வெளிப்படுத்துற அளவு, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துற அளவு. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல இதை விடவும் இன்னும் பலப்படுத்துவா, இன்னும் பலப்படுத்துவா. கவாலவாதாரா. நம்புறீங்களா? ஆண்டவரை நம்புறீங்களா? என் தோல்விகள், என் படிகள், என் தோல்விகள், என் வளர்ச்சியின் பாதைகள், கவாலஹதாரா, என் தனிமை, நான் தேவ மகிமையை காண்கிறதுக்கான வழிகள். கவாலவா ஷகமானதா அதரலதரவௌடியாந்தரா ஓரே கமானமா ஷகபாலவௌடியாந்தரா. இயேசுவே 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 எல்லாமே எல்லாமே நீர் ஒருவரே, நீர் ஒருவரே. ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லேலூயா ஆஹா ஹல்லே கவாலஹதாரா ஆஹா ஹல்லே ஷமானஹதாராதரா ஆஹா ஹல்லே ஓரகதாரவௌடியாந்தரே ஆஹா ஹல்லே. தேவ மகிமை, தேவ மகிமை. ஆஹா ஹல்லே கவாலபாதாரா ஆஹா ஹல்லே. சேர்ந்து சொல்லுமா? ஆஹா ஓ ராமமாமலதாரா கவாலவௌடியாந்தரே ஆஹா ரேகதாரமனதரா அதரவலவௌடியாந்தரே ஆஹா கமனஹதரே. ஹல்லேலூயா ஆமென். நான் விசுவாசிக்கிறேன் இந்த வருஷத்துல கர்த்தர் நம்மளை மகிமையில நிறுத்துவார், மகிமையில நிறுத்துவார். கவாலவாதாரா. வாஞ்சிக்கிறவங்க, விரும்புறவங்க கர்த்தரை துதிங்க. இந்த வருஷம் என் ஊழியம் மகிமையில நடக்கும். கவாலவாதாரா ஓரகதாரா. இந்த வருஷம் என் ஊழியம் மகிமையில கமனமாதாரா அதரகதுடா ஓரகதாரா நிகமனமாதாரா. உயிர்த்தெழுதலின் மகிமை, உயிர்த்தெழுதலின் மகிமை. கவாலவாதாரா அத்தரே. இந்த ஜெப நாட்கள் எங்களை ஒரு உயிர்த்தெழுதலின் மகிமைக்குள்ள நடத்துவதாக. கவாலவாதாரா அத்தரகதுடா அவுடவாலவௌடியாந்தரே கமனஹதாரா ரேகதுடவால
ரபலமதரா அதரபௌடியாம்தரா. அம்மா ஐயா, துக்கத்தின் நடுவில், வியாகுலத்தின் நடுவில் இந்த பரிசுத்தாவின் பலன், நாம் பெற்ற அபிஷேகம் நம்மை மகிமை வரையிலும் கொண்டு சேர்க்கும். இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே பரிசுத்த ஆவியானவர் அந்த மகிமைக்குள்ள நம்மை நடத்துவாராக. காமநாதரா.